அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இன்றைய வகுப்பின் செய்தியாக பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையான். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இந்த கருத்து அனைவரும் கேட்ட கருத்து. அதில் குறிப்பாக ஒரு வார்த்தையினுடைய பொருளையும் அது இன்றைய அளவில் எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதும், சித்தர் பெருமக்கள் இந்த உயிரையும் மனிதர்களையும் எப்படி மதித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி சொல்வதற்கான ஒரு திருக்குறளாக இதை நம்ம பார்க்கலாம். 972வது குறளாக இருக்கிற இந்த குறள், பிறப்புக்கும் எல்லா மனிதர்களும், மனிதர்களினுடைய பிறப்பை பற்றி தான் ஒரு சித்தர்களோ ஒருத்தரோ இயல்பாக பேச முடியும். பிறப்பு அப்படின்னா மனிதர்கள் பற்றி தான் நம்ம பார்க்கிறோம். ஆனால் சித்தர்கள் சொல்றது, திருவள்ளுவர் சொல்வது, இந்த மண்ணில் பிறந்த அனைத்து உயிர்களும் சமம். உயிர் அனைத்துமே சமமாக, இப்ப ஒரு மனுஷன் ஒரு குழந்தை பிறகுதுன்னா 10 மாசம் பிறக்கின்ற பொழுது அது எப்படி நம்ம கேர் எடுத்து பார்க்கிறோமோ, அதுக்கு எந்த அளவுக்கு நம்ம ஒரு மகிழ்ச்சியும் புலங்காகித்து அந்த பிறப்பை கொண்டாடுறோமோ, அதே போன்றுதான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பிறக்கின்ற அனைத்து உயிர்களும் அப்படிதான், அப்படி ஒரு பெற்ற சிறப்பான இயல்புகளோடு தான் பிறக்கிறது. அப்போ பிறக்கின்ற பொழுது அனைத்து உயிர்களும், செடி கொடி மரம் தழை எல்லாம், செடி கொடி மரத்துல இருந்து ஆடு மாடு கோழி பன்றி அனைத்து உயிர்களுமே அந்த சமம், மனிதர்களுக்கு சமமாகத்தான் பிறந்த இறைவன் கடவுளாகவே அவதாரமாகவே பிறந்தாலும், அவதாரமாக பிறந்தவரும் சாதாரண ஆடு பிறப்பதுக்குமே சமம்னு சொல்றாரு. அப்போ அவ்வளவு பெரிய உயர்வை, பிறப்பை சமநிலைப்படுத்துகின்ற ஒரு மிக உயர்ந்த பண்பை திருவள்ளுவர் ரொம்ப எளிமையா உயிர் அப்படின்னு சொல்லதுல இருக்க, மனிதன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பாரதியார் அவர்களோட குழு சொல்கின்ற போது பல இடத்துல மனிதன் அப்படிங்கிற இடத்தான், அதாவது பசிப்பிணியை போக்குகின்ற விஷயத்துல சொல்லும்போது வார்த்தையில அவர் பயன்படுத்துகின்ற பொழுது மனிதர்கள் அப்படிங்கிறது சொல்வார். உயிர் அப்படிங்கிறது ஒரு மனிதர், சில இயல்பான விஷயத்த சொன்னார். ஆனாலும் கூட பாரதியார் அவர்களும் கூட உயர்ந்த நவிற்சியில் பல இடத்துல சொல்லியிருந்தாலும், இந்த இடத்துல திருவள்ளுவர் சொல்றது உயிர். ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்றேன்னா, பிறப்பை வைத்தியே வேற்றுமை தாழ்வு நிறைய இருக்குது. இந்த பிறப்பில் இப்படி பிறந்ததனால் இவர்கள் உயர்வாகவும், இப்படி பிறந்ததனால் இவர்கள் தாழ்வாகவும் கருதக்கூடிய சூழல் இங்க நிறைய இருக்குது. ஆனால் அதையெல்லாமே அப்படி ஒரு பெரிய கட்டமைப்பை உடைக்கின்ற, மிகப்பெரிய ஒரு பெரிய கட்டமைப்பை உடைக்கின்ற ஒளியாக ஒரு வார்த்தையை திருவள்ளுவர் பயன்படுத்துகிறார். உயிருக்கும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புவா செய்தொழிலில் வேற்றுமையான். அப்போ ஒரு சிறப்பு என்பது செய்கின்ற தொழிலை பொறுத்து தான். செயலை பண்ண, அப்போ இந்த தொழில் செஞ்சா இவன் நல்லவன், பெரிய உயர்வானவன். அப்போ செய்கின்ற தொழிலில் டிஃபரன்சியேஷன் இருக்குதா? அப்ப நான் நல்ல தொழில் செஞ்சா நல்லவங்க, கெட்ட தொழில்னு எதுவுமே இல்லை. ஒரு தொழில் ஒரு ஏற்றத்தாழ்வுகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த தொழில் செஞ்சவங்க மோசமானவங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா? அவர் அந்த இடத்துல பொருள் கொள்றது ரொம்ப நிறைய இடத்துல பார்க்கும்போது, நான் விளக்கு உரை பார்க்கும்போது இந்த மாதிரி தான் எடுத்துக்கிறாங்க. இப்ப கலெக்டரா இருந்தாலும் இல்ல கக்கூஸ் கழுவு இருந்தாங்க, ரெண்டுமே ஒன்னா தான் திருவள்ளுவர் சொல்றாரு. அவர் சொல்லக்கூடியது கலெக்டரா இருக்கிறத செய்தொழில், அந்த கலெக்டரா இருக்கிறவங்கள்ட்ட வேற்றுமைன்னு சொல்றாரு. அப்போ கலெக்டரா இருக்கிறவங்க பிளஸ் கழுவுறவங்க இதுக்கான வேற்றுமை பற்றி சொல்லல. அவர் சொல்றது ஒரே மாதிரி. இப்ப டாக்டர்னா டாக்டர்ல ஏற்றத்தாழ்வு, செய்தொழில் வேற்றுமை. அந்த தொழிலை மக்களுக்கான பணியாகவும் மனதை ஒற்றி செய்கின்ற பொழுதும் அந்த வேற்றுமை இருக்கு இல்லையா? பணத்துக்காக செய்யறது, பணத்துக்காக எது வேணாலும் செய்யறது அப்படிங்கிறத விட மற்றவர்களுடைய நலனுக்காக நினைச்சு செய்யறது இல்லையா, அந்த வேற்றுமையை சொல்றாரு. அப்போ தொழிலின் வேற்றுமையாம் அப்படின்னு விளக்கக்கூடிய மிகப்பெரிய இடம். திரும்பவும் இதுல நான் புரிந்து கொண்டதாக, மக்கள் புரிந்து கொள்ளதாக, இந்த வகுப்பில் புரிந்து கொள்ளக்கூடிய செய்தியாக பார்க்கறதுங்கிறது, தொழில் ஒரு ஒரு தொழில் செய்கிறோம் என்றால் அதில் சிறப்பாக எந்த தொழில் ஒரு பெருக்கிறோம் கூட்டுறனாட, அந்த கூட்டுகின்ற தொழிலில் நாம இந்த இந்த மாதிரி கூட்டுறது இவன மாதிரி யாரும் இல்லை. ஒரு சமையல் செய்யறாங்க அப்படின்னா இந்த மாதிரி சமையல் செய்யறது இவன மாதிரி யாரும் இல்லை. ஒரு எந்த வேலையாக இருந்தாலும் அந்த வேலையில் சிறப்பாக செய்யக்கூடிய இடத்தில் இருப்பவர்களுக்கு தான் வேற்றுமை இருக்கிறது. ஆனால் பிறப்பு என்பது சமம். செய்கின்ற வேலையில் எந்த வேலை செய்தாலும் அந்த வேலையில் சிறப்பாக செய்ய வேண்டும் அப்படிங்கிறதை வலியுறுத்தி இருக்கிறார். இனி வரும் காலகட்டத்தில் இந்த குறள் என்பது மிகவும் தெளிவுபடுத்தக்கூடிய இடத்தில் இருக்கிறது. மனிதர்களையும் சில மார்க்கங்களையுமே, ஒரு மார்க்கத்தை மிகப்பெரிய ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள்
தவறாக புரிந்து கொண்டிருக்கின்ற செய்தியை, மார்க்கத்தை எளிய வார்த்தைகளின் மூலமாக 7 வார்த்தைகள் மூலமாக விளக்கக்கூடிய மிகப்பெரிய ஒளி பொருந்திய ஒரு குரலாக இந்த குரலை நான் பார்க்கிறேன். இன்றைய செய்தியாக அதை வைத்துக்கொண்டு, ஏற்கனவே நம்ம அந்த அந்த எமர்ஜென்சி பில்ஸ் மேட்டர் வந்து இடையில ஓடிட்டு இருந்தது. அன்னைக்கு டாக்டர்கிட்ட திரும்பவும் நான் கேட்டேன், டாக்டர்கிட்ட, டாக்டர் இது வந்து எமர்ஜென்சி பில்ஸ்னா எமர்ஜென்சிக்கு தானே அப்படின்னு. ஆமா, இதுல என்ன டவுட், அப்படித்தானே சொல்லியிருக்கோம். இல்லை சார், நான் எமர்ஜென்சி பில்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். இடையில வந்து நீங்க இது சொல்லியிருக்கீங்க, ஆக்சிடென்ட்டுக்கு பண்ணுன்னு சொல்லியிருக்கீங்க. ஆமா, அது வந்து ஆக்சிடென்ட்டுக்கு தான். இப்போ திடீர்னு ஒன்று நடந்துச்சுன்னா அதை போட்டுறது எமர்ஜென்சியா இருக்குது அப்படின்னா, இல்லை நீங்க சொன்னது பர்டிகுலரா ஆக்சிடென்ட்டுக்கு தானே சொன்னீங்க. ஆமா, ஆக்சிடென்ட் தான், கரெக்டாக தான் இருக்கு. ஏன் நீங்க தான் பக்கத்துல கேட்டுட்டீங்க, உள்ள டவுட் இருக்கு. இல்லை, தேவைப்படுது, அதனால தான் கேட்குறேன். அப்போ ஆக்சிடென்ட்டுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஓகே, எமர்ஜென்சிக்கு தான், அதுவும் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். சப்போஸ் அந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடந்த பொழுது, ஆக்சிடென்ட்னா விபத்து மட்டும் இல்ல, திடீர்னு ஏதாவது சமையல் வேலை செய்யறாங்க, திடீர்னு சுடுதண்ணி ஊற்றிக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் டக்குன்னு அதை பயன்படுத்தக்கூடியது. அந்த மாதிரி விபத்து நேரத்தில் எதிர்பாராத விதமாக நடக்கின்ற பொழுது இதை எடுத்து பயன்படுத்துகின்ற போது அதனால் ஏற்படுகின்ற பாதிப்பிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம். இப்போ ரொம்ப மோசமா சிவியரா இருக்குது அப்படிங்கிறத தாண்டி அதுல ஒரு 10%, 1%, 100% அது அப்படி சரியாக போயிடும் அப்படின்னு சொல்றேன். அதுல குறிப்பாக ஒரு ரொம்ப பாதிப்பு இருந்தாக்க அதில் வடு கூட தெரியாமல் மறைஞ்சிரும் அப்படிங்கிறது என்னுடைய சிறப்பம்சம்னு அந்த எமர்ஜென்சி பில்ஸை பத்தி சொல்லியிருந்தாரு. ரைட். அப்போ நான் சொன்னேன், இல்லை கன்ஃபார்மா இது வந்து ஆக்சிடென்ட்டுக்காக பயன்படுத்தக்கூடியதா அப்படின்னு ஃபைனல் கேட்டேன். ஆமா, கரெக்ட் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் திரும்ப நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒருத்தர் பாரிஸ்ல இருந்து ஃபோன் பண்ணாரு. அவரு கேட்கிறாரு, எமர்ஜென்சி பில்ஸ்னா எமர்ஜென்சிக்கு தானே யூஸ் பண்ணணும், அவர் ஆக்சிடென்ட் பில்ஸ்ன்னு சொல்லணுமே, ஆனா ஆக்சிடென்ட் பில்ஸ் சொல்லலையே அப்படின்னு கேட்கிறாரு அப்படின்னா. அப்புறம் டாக்டர் யோசிச்சுட்டு, ஆமா அவர் சொல்றதும் கரெக்ட் தான், இதில் டிஃபரன்ஷியேஷன் எப்படி பண்ணுவீங்க, ரெண்டும் ஒண்ணா இருக்கு என்ன. அப்போ சொல்ல எமர்ஜென்சிக்காக இதை பயன்படுத்தக்கூடிய இந்த மருந்து, அப்போ யாருக்கு ஒருத்தர் ரொம்ப அவசர கால உதவிக்கு அதை பயன்படுத்தலாம், எப்படி பயன்படுத்திட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ச்சியாக பேசலாம். சீஃப் டாக்டர் வந்திருக்காங்க. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. இன்னைக்கு வந்து சந்திர கிரகணம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதுக்கு முன்னாடி நிறைய கிரகங்களை பார்த்துருப்பீங்க. நம்ம கர்மா எனர்ஜி ஹீலிங் ஃபாலோவர்ஸ் வந்து சந்திர கிரகணத்தை பார்க்குற முறைக்கும் மற்றவங்க சந்திர கிரகணத்தை பார்க்குற முறைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சந்திர கிரகணம் வந்து ஒரு நெகட்டிவான விஷயம். பொதுவாக கிரகணம் அப்படிங்கிறது நெகட்டிவான விஷயம். அதில் இப்படி பாதிப்பு வரும், அப்படி பாதிப்பு வரும், அந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும், நிறைய எல்லாம் போடுவாங்க. மீடியாலாம் நிறைய பேர் போட்டிருக்காங்க, நியூஸ் பேப்பர் நிறைய பேர் போட்டிருக்காங்க. பட்டு நம்ம கர்மா எனர்ஜி ஹீலிங் ஃபாலோவர்ஸ் என்ன டிஃப்ரெண்ட் பீப்புள். எப்படி பீப்புள்? கடவுளுடைய ஆசீர்வாதம் பெற்ற குழந்தைகள். நம்ம சந்திர கிரகணத்துலேருந்து எனர்ஜி வாங்க போகிறோம். இன்னைக்கு பாசிட்டிவ் எனர்ஜி வாங்க போகிறோம். தட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் சித்தர்ஸ். மற்றவங்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்னா, அவங்க நெகட்டிவ் மட்டும் பார்ப்பாங்க. நாம் அந்த நெகட்டிவ் அவாய்ட் பண்ணிட்டு சந்திர கிரகணத்தில் அடுத்த கிரகணம் வர்ற வரைக்கும் நமக்கு சந்திரன் கிட்டே இருந்து நமக்கு வர வேண்டிய விஷயங்கள் நம்ம நிறைய விஷயங்களை வாங்கிக்கிறோம். அடுத்த சந்திர கிரகணம் வர்ற வரைக்கும் சந்திரன் கிட்டே இருந்து எனர்ஜி வந்து நம்ம வாங்கிக்கிறோம். மாத்திருக்காரகன்னு சொல்லுவாங்க. ஒருவருடைய லைஃப்ல வந்து அப்பா அம்மா இல்லாமல் நம்ம யாரும் இந்த பூமிக்கு வந்திருக்க மாட்டோம், வர முடியாது. அப்போ அம்மாவினுடைய கேரக்டர், மனதினுடைய கேரக்டர், இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறது வந்து சந்திரன். அம்மாவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா சந்திரனை பார்த்தா நம்மளுடைய அம்மாவை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். சூரியனுடைய நிலையை பார்த்தோம்னா அப்பாவை பற்றி தெரிஞ்சுக்கலாம், பித்ருக்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அந்த மனம்தான் உடல், மனம், ஆத்மான்னு சொல்றோம். உடல், மனம், ஆத்மா, இந்த 3 சேர்ந்து தான் மனிதன். இதை 3 பிரிச்சு மனிதன்னா பார்க்க முடியாது. இது 3 பிரிச்சு பார்க்கணும், மனிதனாக சொல்ல முடியாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆங்கில முறை மருத்துவம் மனிதனை வந்து உடலாக பார்க்கிறது, மெஷின் பார்ட்டாக பார்க்கிறது. ஒரு மெஷின் கெட்டு போச்சா வேற மாற்றி போடும், இது மாற்றி போச்சா மாற்றி போடும். அது மனுஷனை வந்து மனுஷனை விட மெஷினாக தான் பார்க்குது. தப்பு. மற்ற மருத்துவ முறைகள் மனிதனை மனிதனாக பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். மனிதனை மனிதனாக பார்க்க மற்ற மாற்று முறை, மற்ற ட்ரெடிஷ்னல் சிஸ்டம்
சித்த மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவம் தான் மனிதனை வந்து ஆத்மாவாக பார்க்கிறது. ஆத்மாவை சரி பண்ணோம்னா எல்லாமே சரியாயிடும். ஆத்மாவை சரி பண்ணோம்னா எல்லாமே சரியாயிடும். உடல் சம்பந்தப்பட்ட வியாதிகள், மனம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் எல்லாமே ஆத்மாவை சரி பண்ணோம் சரியா போயிடும். கர்மா எனர்ஜிக்கிட்டீங்களா ஆத்மாவை தான் டீல் பண்றோம். உடலை பார்க்கறது கிடையாது, மனசை பார்க்கறது கிடையாது, ஆத்மா தான். அந்த ஆத்மாவிலையும் 2 ஆத்மா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். லோயர் ஆத்மா, ஹையர் ஆத்மா, கீழ்நிலை ஆத்மா, மேல்நிலை ஆத்மா. நம்ம டீல் பண்றது வந்து மேல்நிலை ஆத்மாக்கிட்ட தான் டீல் பண்றோம். ஆத்மாவிலையும் லோயர் ஆத்மா கிட்ட நம்ம டீல் பண்றது கிடையாது. ஹையர் ஆத்மா கிட்ட தான் மன்னிப்பு கேட்கணும். அந்த ஹையர் ஆத்மா கிட்ட கேட்கும்போது ஹையர் ஆத்மா தெரியும். சில பேர் கேள்வி கேட்டிருக்காங்க, சார் நான் வந்து மன்னிப்பு கேட்குறேன், அவங்க வந்து மன்னிக்க மாட்டேன்றாங்க, மன்னிப்பு கொடுக்க மாட்டேன்றாங்க, நான் என்ன பண்றது? அப்போ நாம என்ன கேட்கிறோம்ன்றதான் இம்பார்ட்டன்ட். அவங்க மன்னிக்கிறாங்களா மன்னிக்கலையான்றது வேற சமாச்சாரம். அது அவங்களுடைய பக்குவத்தை பொறுத்தது. அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, சொல்லுவது நம்முடைய கடமை, நம்முடைய கர்மா. ஒரு நல்ல விஷயம் இப்படி எல்லாம் இருக்கு, இப்படி எல்லாம் இருக்கு, இந்த சாமி, தெய்வம், பூஜை புனஸ்காரம் இப்படி எல்லாம் போய் போய் வழிபட்டு இது வரைக்கும் ஒன்றும் சாதிக்கல, இதுக்கு மேல சாதிக்கணும் அப்படின்னு சொன்னா கர்மா எனர்ஜி ஹீலிங்க ஃபாலோ பண்ணுங்க. கர்மா தான் எல்லாத்துக்குமே அடிப்படை காரணம். கர்மா இல்லாம எதுவுமே கிடையாது. ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் ஆஃப் அவர் லைஃப் இஸ் டிட்டர்மைன்ட் பை அவர் பாஸ்ட் லைஃப் கர்மாஸ். ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் ஆஃப் அவர் லைஃப் இஸ் டிட்டர்மைன்ட் பை அவர் பாஸ்ட் லைஃப் கர்மாஸ். இதை தவிர வேற எதுவுமே கிடையாது. கடவுளே இது கட்டுப்பட்டவர் தான் சொல்றோம். கடவுளே இது கட்டுப்பட்டவர் தான். கடவுள் அன்பானவர், அன்பு மயமானவர், ஆனால் கர்ம விதிக்கு உட்பட்டு செயல்படுபவர். இந்த பாயிண்ட பிடிச்சுக்கணும் நீங்க. இதை வந்து யாருமே சொல்லல, நாம தான் சொல்றோம். கடவுளை கும்பிட்றதுனா வேஸ்ட். நீங்க உங்ககிட்ட கர்மா இருந்தா கடவுள் கண்டுக்கவே மாட்டார். இதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு, நிறைய உதாரணங்கள் இருக்கு. ஒரு பேப்பர் எடுத்தோம்னா 10 உதாரணம் சொல்லலாம். இன்னைக்கு டே டு டே பேப்பர். இன்னைக்கு பேப்பர்ல நான் டிவிலாம் பார்க்கறது கிடையாது, பேப்பர் தான் படித்தேன். அதுவும் மாஸ்க் ஒரு தடவை தான் படிப்பேன், அதுக்கும் டைம் இல்லை. ஏதாவது ஒரு நாளைக்கு பேப்பர் எடுத்து காட்டுறோம் பாருங்க, படிச்சு காட்டுறோம் பாருங்க. உங்களுக்கு ஒரு நாளைக்கு பேப்பர் எடுத்து படிச்சோம்னா அது என்ன மாதிரி நியூஸ் எல்லாம் வருதுன்னு பார்க்கும்பொழுது அப்ப தெய்வங்கள் இல்லை என்று நீங்க அதை புரிஞ்சுக்குவீங்க. குலதெய்வங்கள் சத்தியமா இல்லை என்று புரிஞ்சுக்குவீங்க. எக்ஸாம்பிளோட சொல்லி காட்டுறேன் நான். இப்ப டைம் இல்லை, டைம் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். அப்போ கர்மா தான், கர்மா வச்சு தான் எல்லாமே. கர்மாவை இல்லாம எதுவுமே கிடையாது. கர்மாவை மட்டும் கெட்டியா பிடிச்சிருங்க, நீங்க எங்கேயோ போயிடுவீங்க. எங்கே போயிடுவீங்க? பாசிட்டிவ் ஹையர் லெவல்ல போயிடுது. ஸோ அந்த லோயர் ஆத்மா ஹையர் ஆத்மான்னு சொல்றோம். ஒருத்தர் மன்னிக்கிறாரு மன்னிக்கலன்னு வேற சமாச்சாரம். நம்ம வந்து மன்னிப்பு கேட்டோம். இந்த மன்னிப்பு கேட்கும் பொழுது லோயர் ஆத்மா மன்னிக்காது. நீ அப்படி பண்ணிட்டியே, என்னை இப்படி பண்ணிட்டியே, எங்களுக்கு இப்படி பண்ணிட்டியே, அதை இப்படி பண்ணிட்டியே, அதை அப்படி பண்ணி லோயர் ஆத்மா மன்னிக்காது. ஹையர் ஆத்மா மன்னிச்சிடும். ஏன் ஹையர் ஆத்மா மன்னிச்சிடும்? அதுக்கு எல்லாமே தெரியும். நாம் என்னென்ன பண்ணோம், என்னென்ன செஞ்சோம், அதனால நம்ம இந்த சஃபர் ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக மன்னிப்பு கேட்கும். உயர் ஆத்மா மன்னிப்பு கேட்கும், அதை அக்செப்ட் பண்ணிக்கும், ஒத்துக்கும். லோயர் ஆத்மா மன்னிக்காது. அப்ப அந்த லோயர் ஆத்மா மன்னிக்காத போது அவங்களுக்கு கடவுள் வந்து, நான் சொல்லுவேன் இல்லையா, எந்த பிறவியில எந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை கொடுத்தால் அது ஒழுங்காகுமோ அதை கரெக்டா கொடுப்பார். எல்லாருக்குமே கொடுப்பார், இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து சொல்றேன். எல்லாருக்குமே பொதுதான். இந்த பூமியில பார்த்தா எல்லாருக்கும் பொதுதான். இவர் கொடுப்பார் இவர் கொடுக்க மாட்டார் அப்படிலாம் கிடையாது. கடவுள்களே ஆனாலும் மனித பிறவியின் உள்ள வரும்போது கர்ம விதிக்கு உட்பட்டவர்கள் அப்படின்ற உதாரணங்கள் நிறைய பார்த்திருக்கோம். நிறைய புராணங்கள்ல இதிகாசம் நிறைய இருக்கு. இயேசுவே ஆனாலும் தேவமைந்தனே ஆனாலும் அங்கே வந்து மனிதர்களுக்காக வந்து மனிதனோடு மனிதனாக வாழ்ந்து வெளியே போகும்போது மனிதனுடைய பாவங்களுக்கு சுமந்து சிலுவையில் அறையப்படுகிறார். இயேசுவே ஆனாலும் தேவமைந்தனே ஆனாலும் என்ன கத்துக்கணும் பாடம்? இதான் கத்துக்கணும். தேவமைந்தனே ஆனாலும் மற்றவங்க செய்யற தவறுகள் பாவங்கள் அதையெல்லாம் சுமந்து அதை வந்து நமக்காக ஒப்பு கொடுக்கிறார் அவர். We have to learn lesson from these incidents. அதை நம்ம கத்துக்கணும். சிலுவையில் அரைஞ்சார் சொல்லக்கூடாது. எதுக்காக அரைஞ்சார்? அதை அவாய்ட் பண்ண முடியாதா? கடவுள் தேவமைந்தன் தானே, அவர் அவாய்ட் பண்ண முடியாதா? அவர் கடவுள் அவாய்ட் பண்ண முடியாதா? ஏன்? அந்த பாடத்தை கத்துக்கணும். மனிதர்கள் பாவிகள் சொன்னா கோச்சிக்கிறாங்க சில பேர். பாவிகள், அவங்க பாவிகளே தான் சொல்லுவாங்க, பாவிகள் சொல்லுவாங்க, கோச்சிக்குவாங்க. எங்களெல்லாம் பாவிகள்ன்றீங்களே, நாங்கெல்லாம் கில்ட்டி ஃபீலிங்ல இருக்கோம், நாங்கெல்லாம் குற்ற உணர்வுல இருக்கோம். குற்ற உணர்வு தான், கில்ட்டி ஃபீலிங் தான். ஆனா என்ன சொல்றோம், அது விட்டுறணும், வந்துடணும். அது பண்ணிட்டோம் பா, ரைட், ஓகே, பரவாயில்ல, நீங்க அந்த ஃபீலிங்ல இருக்கிறீங்க, அதை விட்டு வெளியே வந்துடணும். அதுதான் நம்ம ஸ்டார்டிங்ல நிறைய பேர் பண்ண தப்பு. அது டாக்டர் வந்து அது சொன்னாலே கேட்டாலே கில்ட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க. சொன்னாலே கேட்டாலே கில்ட்டியா இருக்குன்னா கில்ட்டியா தான் இருக்கும்.
அந்த கில்ட்டி ஃபீலிங் இருக்க வேண்டாம், அதை விட்டு வெளியே வரணும். அதுதான் வாழ்க்கை, அதுக்கு தான் வரமே. டு பேலன்ஸ் அவர் கர்மாஸ். அந்த நம்ம பேலன்ஸ் பண்றதுக்காக கர்மா நம்ம கொண்டு வரோம். அப்போ கொண்டு வரோம், அதை கிளியர் பண்ணிட்டு வெளியே கொண்டு போயிடணும். நான் கில்ட்டி ஃபீலிங் இருக்கேன், கில்ட்டி ஃபீலிங் அது தப்பு. கில்ட்டி ஃபீலிங் வெளியே வந்துடணும். ஸோ அந்த பாசிட்டிவ்னஸ் நமக்கு வரணும். சரியா? அதை புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு அந்த சந்திர கிரகணத்துல நம்ம வந்து எனர்ஜி வாங்குறோம். அதை நம்ம நிறைய பேருக்கு எடுத்து கொடுத்துருக்கோம். நம்ம கர்மா எனர்ஜி பேலன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம், எல்லாருக்கும் ப்ரொடெக்ஷன் பண்ணிட்டோம். எப்படி சந்திர கிரகணம்னா என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, அடுத்த கிரகணம் வர்ற வரைக்கும் அந்த எனர்ஜியை வந்து நீங்க உங்களுடைய ஆறாவோட நம்ம இறக்கி கொடுத்துருக்கோம். டிஎன்இஆர் மூலமாக ஆறாவது இறக்கி எல்லாருக்குமே கர்மா எனர்ஜி ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே பண்ணி கொடுத்துருக்கோம். ஆல் ஆர் அண்டர் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் சந்திர பகவான் சொல்லலாம். அதாவது அந்த ரோல், அந்த சந்திர பகவானுடைய ரோல். மனம், இது வந்து மனம். ஒரு மனிதனுக்கு மனதை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது, உடல் மனம் ஆத்மான்னு சொல்லி மனதை கட்டுப்படுத்தக்கூடியது சந்திரன் தான். நாம நம்பினாலும் சரி, நம்பலனாலும் சரி, சந்திரன் தான். மனம் தான். மனோகாரகன் சொல்லுவாங்க. அப்ப மனம் இல்லைன்னா எதுவுமே கிடையாது. அந்த மனதை ஃபுல்லா கண்ட்ரோல் பண்றது சந்திரன் தான். நம்ம டென்ஷன் ஆனாலும், எமோஷன் ஆனாலும், கோபமா இருந்தாலும், மனதின் எந்த நிலைகளாக இருந்தாலும், வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் அவர் மைண்ட், வேரியஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் அவர் மைண்ட்னு சொல்லலாம். வேரியஸ் ஸ்டேஜஸ் அண்ட் வேரியஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் அவர் மைண்ட் எல்லாமே ஆல் ஆர் கண்ட்ரோல்டு பை நம்ம மூன். அப்போ எதுவா இருந்தாலும் மூன் தான். நீங்க வந்து லொனாட்டிக் சொல்லுவாங்க, அதாவது மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள், கோவப்படுறது, டென்ஷன் ஆகுது, எமோஷன் ஆகுது, இதெல்லாம் கூட ஒரு வகையான மனநிலை பாதிப்புகள் தான். கோவப்படுறது கூட ஒரு வகையான மனநிலை பாதிப்பு தான், ஒரு வகையான மனநோயின்னே சொல்லலாம். அது சொன்னா கொஞ்சம் ரொம்ப இது ஒரு மாதிரியா இருக்கும், அதனால மனநோயின்னு சொல்லாம கொஞ்சம் மனநிலை பாதிப்புன்னு சொல்லலாம். கோபம் கூட ஒரு வகையான மனநிலை பாதிப்பு தான், மனநோய் தான். இட் இஸ் எ டைப் ஆஃப் டிசீஸ் தான், மென்டல் டிசீஸ் தான், மென்டல் தான் அதுவும். அப்ப ஒரு கோபம் ஆகிறோம், டென்ஷன் ஆகிறோம், எமோஷன் ஆகிறோம், சந்தோஷப்படுறோம், ஒருத்தர் மேல வெறியா இருக்கிறோம், எல்லாம் மனிதனுடைய எல்லா செயல்பாடுகளும் சந்திரன் தான் கண்ட்ரோல் பண்றாரு. சந்திரன் தான். இந்த பாதிப்புகள் வந்து நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும். இந்த சந்திர கிரகணத்திலிருந்து அடுத்த சந்திர கிரகணம் வரைக்கும் அந்த எனர்ஜி கொடுத்துருக்கோம். அடுத்த சந்திர கிரகணம் வரும்போது அது நம்ம என்ன பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களுடைய மனம் பாசிட்டிவாவே இருக்கும், பாசிட்டிவாவே எடுத்துக்கும், பாசிட்டிவாவே எப்பயுமே பிஹேவ் பண்ணிக்கும். நெகட்டிவ்க்கு உங்க மனம் ஆட்படாது, நெகட்டிவாக உங்க மனம் பாதிக்கப்படாது. அதுக்கு உண்டான எனர்ஜியை எப்படி இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கணும்னு தான் கொடுத்துருக்கு. எல்லாருக்குமே பெனிஃபிட் தான். ஸோ எப்படி ஃபாலோ பண்ண இன்னைக்குன்னு மட்டும் நம்ம சொல்லிடுறோம், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. பட் நான் வந்து உங்களுக்கு காப்பி அனுப்ப சொல்கிறேன், நான் பிரிண்டடாகவே யூடியூப்ல போட சொல்கிறேன், குரூப்லேயே அனுப்ப சொல்கிறேன், அது நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஜஸ்ட் ஓரளவு சொல்லிடுறேன், நேற்றே போட்டு அனுப்பலாம்னு நேரம் இல்லை, அதனால் கொஞ்சம் நோட் மட்டும் பண்ணிட்டு வந்திருக்கேன், அதை நான் டிக்டேட் பண்ணிடுறேன். நீங்கள் அது காப்பி வந்து உங்களுக்கு அனுப்பிச்சி விட்டு சொல்கிறேன், நீங்கள் அதை பார்த்து அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறந்துட்டா கூட ஃபாலோ பண்ணிக்கோங்க. நோட் பண்ணணுன்றது இல்லை, நோட் பண்ணிக்கோங்க, பட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை வந்து முடிஞ்ச வரைக்கும் எஸ் இன்னைக்கு நைட்டு 9:30 2 மணி வரைக்கும், நைட் 9:30 to 2 o'clock நைட், முடிஞ்ச வரைக்கும் ஈவினிங் 6 மணிக்கு முன்னாடியே சாப்பிடணும். 6 மணிக்கு முன்னாடியே சாப்பிடணும். 6 மணிக்கு மேலே சாப்பிடக்கூடாது. 6 மணிக்கு மேலே சாப்பிடக்கூடாது. எந்த இதுவாக இருந்தாலும் 6 மணிக்கு முன்னாடியே சாப்பிட்ருங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் 6 மணிக்கு மேலே சாப்பிட வேண்டாம். தட் மீன்ஸ் 6 மணிக்கு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா தான் அந்த சந்திர கிரகணம் 6 இருக்கிற டைமில் வயிற்றுல சாப்பாடு இருக்கக்கூடாது, காலியாக இருக்கணும். வயிறு வந்து கிரகண டைமில் வயிறு காலியாக இருக்கணும். இது பெரிய சயின்டிஃபிக் ஃபேக்ட். நம்ம பின்னாடி அடுத்தடுத்து வர வகுப்புகள் நம்ம பற்றி சொல்லுவோம், இப்போதைக்கு சுருக்கமாக சொல்லுவோம். சென்னையில் வேப்பேரி திடலில் டீக்காக்காரங்கள்லாம் வந்து மட்டன் பிரியாணி போட்டு ஒரு விருந்து வச்சு மீடியாக்காரெலாம் கூப்பிட்டு வச்சு சாப்பிடுவாங்க. அது ஜென்ரலாக வருஷம் பண்ணுவாங்க. இது நைட்டுனால செய்கிறாங்களா என்னன்னு தெரியல, பட் சூரிய கிரகணத்து அன்னைக்கு செய்வாங்க. பகல் தான் அன்னைக்கு விசேஷமா, அன்னைக்கு வந்து ஏன்னா சந்திர கிரகணம் வந்து நைட்டில் வரும், சூரிய கிரகணம் வந்து பகலில் வரும். வருஷம் அந்த சூரிய கிரகணம் டைமில் வந்து அங்கே விருந்து நடக்கும், நான்வெஜ் விருந்து நடக்கும். பாருங்கள், நாங்கள்லாம் சாப்பிட்றோம், எங்களுக்கெல்லாம் உடம்பு நல்லா தானே இருக்குது, நாங்களாம் ஆரோக்கியமாக தான் இருக்கிறோம், நீங்கள் தான் முட்டாளுங்க, இந்துக்கள் இந்த பேச்சை கேட்டுன்னு கடவுள் சொல்கிறார், அவர் சொல்கிறார், இவர் சொல்கிறான்னு சொல்லிட்டு நீங்களாம் முட்டாளுங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க.
சொல்லட்டும், கேட்டுக்கணும், அவ்வளவுதான். அப்படியே கேட்டுக்கணும். yin ரெண்டுமே இருக்கும், நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும், தப்பு இருக்கும் ரைட்டும் இருக்கும். நாம எந்த பாத்தை பிடிக்கணும்? சரியான பாத்தை பிடிக்கணும். அப்படியா, ரைட், ஓகேன்னு கேட்டுக்கணும். அதுக்காக அவங்க குரூப்ல சாப்பிட்றாங்க சார், நானும் பிரியாணி சாப்பிட்றேன், நைட் வாங்கி சாப்பிடாதீங்க. நைட்ல சாப்பிடுவாங்களா இப்படி தெரியல, பட் டே டைம்ல பார்த்துருக்கேன், பேப்பர்ல போடுவாங்க, பார்த்துருக்கேன். ஒரு வருஷமும் நடக்கும் அது. அது மாதிரி பார்த்து நீங்க வீணா போகாதீங்க, சரியா? அவங்க சொன்னா சொல்லிட்டு போட்டோம், பரவாயில்ல. நீங்க நைட் சாப்பாடு ஒரு 6 மணியோட முடிச்சுக்கோங்க, அதுக்கு மேலே எதுவும் வேண்டாம். ரொம்ப பசியில முடியலைங்க, ரொம்ப டயர்டாக இருக்கிறவங்க, இல்லை ரொம்ப மெடிக்கேஷனில் இருக்கிறவங்க அவங்க சாப்பிட்டுக்கோங்க. மெடிக்கேஷனில் இருக்கிறவங்க, அப்புறம் வந்து வயசானவங்க, முடியாதவங்க, குழந்தைங்க, இவங்களாம் சாப்பிட்டுக்கலாம், தப்பு கிடையாது. பட் முடிஞ்ச வரைக்கும் அதை வந்து ஃபாலோ பண்ணுறவங்க வந்து ஃபாலோ பண்ணணும். இப்போ இஸ்லாத்தில் கூட ரம்ஜான்ல வந்து அந்த உபவாசம் இருப்பாங்க, அந்த நோன்பு இருப்பாங்க, கண்டிப்பாக இருக்கணும். அது வந்து இஸ்லாத்தில் ஒரு கடமையாக்கப்பட்டிருக்கிறது, ஒரு கடமை அது. அந்த ரம்ஜான் மாதம் முடிச்சு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கணும். அப்ப அதில் சில விளக்கும் கொடுப்பாங்க. என்ன விளக்கு? வயசானவங்க, குழந்தைங்க, முடியாதவங்க, அவங்க ரம்ஜான் நோன்பு அனுபவிக்கனாலும் அனுசரிக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, அந்த எக்ஸெப்ஷன் சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும். முடிஞ்ச வரைக்கும் யாரெல்லாம் நைட் சாப்பிடாம இருக்க முடியுமோ அவங்க சாப்பிடாம இருக்கலாம், தப்பு இல்லை. முடியல, ரொம்ப வீக்காக இருக்கிறோம், உடம்பு முடியல, ட்ரீட்மெண்ட் இருக்காங்க, மெடிக்கேஷன் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, குழந்தைங்க, அவங்களுக்கெல்லாம் எக்ஸெப்ஷன் தான். அவங்க பார்த்து முடிஞ்ச வரைக்கும் சாப்பாடு வேணும். அதாவது அந்த கவர்மெண்ட் டைம்ல சாப்பாடு உள்ள இருக்கு, எம்டி ஸ்டமக்கா இருக்கு. இதுக்கு நிறைய சயின்டிஃபிக் ஃபேக்ட் இருக்கு. அவங்க டீக்காக்காரங்க சாப்பிட்றாங்கன்னா நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு டைஜஷன் ஆயிடுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க, அதுதான். பட் அது உள்ள வந்து ஸ்லோ பாய்ஸ்னா எப்படி உள்ள நிற்குதுன்னு அவங்க தெரியாது, அவங்க தெரியல, அவங்களுக்கு அறியாமை, இக்னரன்ஸ், அவங்க தெரியல. பாருங்க, நாங்களும் தான் சாப்பிட்றோம், செத்தா போயிட்டு நாங்கள் உயிரோடு தானே இருக்கிறோம் அப்படின்றாங்க அவங்க. அப்படி இல்லை, அதில் நிறைய சீக்ரெட்ஸ் இருக்கு. இட் இஸ் எ ஸ்லோ பாய்சன். ஆனால் அன்னைக்கு ஸ்லோ பாய்சன் நம்ம வாடிக்கையில் வாங்கி வச்சு, இந்த ஸ்லோ பாய்சன் உங்களுக்கு எப்போ என் டைம் வேறு செய்யணும் அது செய்யும், அது அவங்களுக்கு தெரியாது. நம்ம ஃபியூச்சரை பற்றி விளக்கம் சொல்லுவோம், இப்போதைக்கு சாப்பிட வேண்டாம். அதே மாதிரி இன்னைக்கு யாரும் தயவு செஞ்சு நான்வெஜ் சாப்பிட வேண்டாம். பொதுவாகவே நம்ம நான்வெஜ் சாப்பிட வேண்டாம்னு சொல்லுவோம். கர்மேனேஜ் ஹீலிங் ஃபாலோயர்ஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் நான்வெஜ் அவாய்ட் பண்ணுங்க, வேண்டாம்னு சொல்லுவோம். ஜென்ரலாகவே நல்லது அது. பொதுவாக இதுக்கு சாப்பிடலாமா, இது சாப்பிடலாமா சார், உடம்பு சரியில்லாத போது சாப்பிடலாமா, இது சாப்பிடலாமா, பொதுவாகவே நான்வெஜ் சாப்பிட வேண்டாம். ஒரு உயிரை கொன்று சாப்பிட்றதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. எந்த ஒரு உயிரையும் கொன்று சாப்பிட்றதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. அப்போ இதுக்கு நான்வெஜ் சாப்பிட்றவங்க 1000 ரீசன் சொல்லுவாங்க. அந்த ஒரு ரீசனுக்கு என்னால் ஆன்சர் பண்ண முடியும். என்ன ரீசன் சொல்லி அவங்க அதை ஜஸ்டிஃபை பண்ணாலும், அந்த ஜஸ்டிஃபிகேஷன் அவங்க பண்ணாலும், அதுக்கு ஒன்றும் நான் வந்து கவுண்டர் கொடுத்து அதை கிளியர் பண்ணி அது இல்லைன்னு ப்ரூவ் பண்ண முடியும். பட் அந்த வேலை நம்ம வேலை இல்லை, நம்ம ஃபியூச்சரில் அதை பார்த்துக்கலாம். இப்போதைக்கு அதை அந்த வேலை நம்ம பண்ணிக்க வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் நான்வெஜ் வேண்டாம், அவாய்ட் பண்ணுங்க. அப்படியே சாப்பிட்றவங்களா இருந்தாலும் இன்னைக்கு சண்டே எந்த காரணங்களும் நான்வெஜ் வேண்டாம். முட்டையும் நான்வெஜ் தான், முட்டையும் நான்வெஜ் தான் சார். அது வந்து வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்கு சார், அது வெஜிடேரியன் நாம நினச்சிக்கிறது இல்லை. நாமளே பார்த்து நம்ம சௌகரியத்துக்கு சாப்பிட்றதுக்கு ஏதோ ஒன்று வச்சுக்கிறது கிடையாது. அது எக்கு வெஜிடேரியன் தான் சார், அது வந்து அது அவங்களாம் சாப்பிட்றாங்க வெஜிடேரியன். அப்போ புதுசு புதுசாக நாமளே ஒன்று வச்சுக்கிறோம், நாமளே பண்ணு. ஸ்டாண்டர்ட் ரூல் ஒன்று இருக்கு. அந்த ரூல் formulated by Almighty Supreme God. அந்த ரூல் formed by or formulated by Almighty Supreme God, கடவுளால் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு சட்டம்னு இருக்கு. அந்த சட்டத்துப்படி தான் நாம் நடக்கணும். நம்ம சௌகரியத்துக்கெல்லாம் மாற்றிக்கூட சட்டத்தை, நாட் மேன்மேட் சட்டம். அது மேன்மேடை மாற்றிக்க முடியும், அப்பப்போ மாற்றிக்கிறோம் இல்லையா, அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா. ஒரு கவர்மெண்ட் வரும்போது மாற்றிக்கும், அந்த கவர்மெண்ட்ல அவங்கவுங்களுக்கு சுச்சுவேஷன் வரும்போது மாற்றிக்குவாங்க. பட் வந்து இறைவனுடைய சட்டம், இறை சட்டம் வந்து எட்டர்னல். எட்டர்னல் எட்டர்னல் அப்படின்னா என்ன? இந்த பிரபஞ்சம் உருவானது வந்து கடைசி வரைக்கும் இருக்குது, அதை மாற்ற முடியாது. எட்டர்னல், நிரந்தரமானது அது. ஸோ அதனால வந்து நான்வெஜ் சாப்பிட வேண்டாம். அப்படியே நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தாலும் இன்னைக்கு யாரும் சாப்பிட வேண்டாம். எக்கும் வந்து நான்வெஜ் தான், எக்கை கூட சாப்பிட வேண்டாம், சரியா? உங்களுக்கு தாகம் எடுக்குது, தண்ணி தாகம் எடுக்குது, இல்லை ஏதாவது பால் இந்த மாதிரி சாப்பிட்றீங்கம்மா, அந்த மாதிரி சாப்பிடலாம். முடியாதவங்க அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. காலையில வந்து குளிச்சுட்டு நீங்க எது வேணாலும் சாப்பிடலாம். ரெண்டாவது, அந்த கிரகணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முடிஞ்சவங்க குளிச்சுக்கலாம், வாய்ப்பு இருக்கிறவங்க முடிகிறவங்க குளிச்சுக்கலாம். பட் கிரகணம் முடிஞ்ச பிறகு கண்டிப்பா குளிக்கணும், தலையோட குளிக்கணும், உடம்புக்கிட்ட தலையோட குளிக்கணும். கிரகணம் முடிஞ்ச பிறகு தலையோட குளிக்கணும், யாரா இருந்தாலும் தலையோட குளிக்கணும். 1. ரெண்டாவது, அந்த நீங்க வீட்டில் ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா, குக்குடு ஃபுட் எது இருந்தாலும் அந்த கிரகண டைம்ல, தட் இஸ் 9:30 இருந்து குக்குடு ஃபுட் எதுவும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஒன்று, எல்லாரும் சாப்பிட்டுருங்க, யாருக்கா டிஸ்கஸ் பண்ணிடுங்க. குக்குடு ஃபுட், சமைச்ச உணவுன்றது வீட்டில் எதுவும் இருக்கக்கூடாது. சமைச்ச உணவு இருக்கு. அப்படி சமைச்ச உணவு ஏதாவது இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா
அதுல தர்பை புல்லோ அருகம்புல்லோ போட்டு வைக்கணும். தர்பை புல்லோ அருகம்புல்லோ. இந்த இடத்துல தர்பை புல் நம்பர் ஒன். நம்பர் டூ அருகம்புல். தர்பை புல்லோ அருகம்புல்லோ அதுல இருக்கணும். நெக்ஸ்ட் டே இந்த கிரகணம்லாம் முடிஞ்ச பிறகு அந்த தர்பை புல்ல அருகப்புல்ல எடுத்துட்டு அந்த உணவை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த நாள் வந்து யூஸ் பண்ணலாம். பட் தர்பை புல்லோ அருகம்புல்லோ போடப்படாத ஒரு உணவு ஒரு பாய்சனாக மாறிவிடும், டாக்ஸினாக மாறிவிடும். அதை நான் சாப்பிட்டா டீக்காக்காரங்க சொல்ற மாதிரி ஒன்றும் தெரியாது, நல்லா ஆரோக்கியமாக இருக்க மாதிரி நமக்கு தெரியும். பட் அது பின்னாடி பெரிய பெரிய வியாதிகளை கொண்டு போய் விடும். அன்ஐடென்டிஃபைட் டிசீஸாக கொண்டு போய் விடும். காரணமே கண்டுபிடிக்க முடியாது, நோய் என்னன்னு கண்டுபிடிக்கும், அந்த மாதிரி டிசீஸாக கொண்டு போய் விடும். அதனால அந்த சமைச்ச உணவு நம்ம வீட்டில் அந்த சந்திரகிரகண டைம்ல என்ன இருக்கோ அது டாக்ஸினாக மாறிவிடும், கண்ணுக்கு தெரியாத டாக்ஸினாக மாறிவிடும். அது வந்து கிளேர்வாயன்ஸுக்கு தெரியும், மற்ற ஹையர் பீயிங்ஸும் தெரியும். ஹையர் பீயிங்ஸ் அப்படின்னா உயர்ந்த நிலையில் இருக்கிற உயர் நிலையில் இருக்கிற ஆத்மாக்களுக்கு தெரியும், கிளேர்வாயன்ஸ் தெரியும். நார்மல் சாதாரண கண்ணுக்கும் சாதாரண மனிதனுக்கும் தெரியாது. உணவு பாய்சனாக மாறும், ஸ்லோ பாய்சனாக மாறும். சாப்பிட்டா ஒன்றும் ஆகிடாது, உப்பு ஆகாது, அது வேற மாதிரி பிரச்சனை வரும். அதனால ஒன் குக்குடு ஃபுட் அப்படி எதுவும் முடிஞ்ச வரைக்கும் வேண்டாம், எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு கழுவி கமுத்துருங்க. அப்படி ஏதாவது இருந்தது அப்படின்னு கொட்ட மனசு இல்லை, வெளில வைக்க மனசு இல்லை அப்படின்னா அதை வந்து அருகம்புல்லோ அல்லது தர்பை புல்லோ வாங்கி போட்டு வச்சுடுங்க. நெக்ஸ்ட் டே அதை ரிமூவ் பண்ணிட்டு அதை எடுத்துட்டு அதை பொருளை யூஸ் பண்ணலாம். அப்படி பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பீங்க, நிறையா லோடோட வச்சுருப்பீங்க. ஃப்ரிட்ஜை யூஸ் பண்ண வேண்டாம். கர்மா எனர்ஜி ஹீலிங் ஃபாலோவர்ஸ் முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரிட்ஜை யூஸ் பண்ண வேண்டாம். அப்படி நான் வழக்கம் தனியாக பேசுவோம். ஃப்ரிட்ஜை நீங்கள் வீட்டில் வச்சிருக்கீங்கன்னா சனியனை விலைக்கு வாங்கி வீட்டில் வச்சுக்கிங்கன்னு அர்த்தம். சனியனை 20,000 30,000 40,000 அப்படின்னு சொல்லி கொடுத்து பெரிய ஃப்ரிட்ஜ் எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆள் வேற பீரோ அளவுக்கு ஃப்ரிட்ஜ் எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கள் ஒய்ஃப் போட்டுதான் கொடுக்கும், பாருங்க எவ்வளோ பெரிய ஃப்ரிட்ஜ் எல்லாம் இருக்கு, வாங்கலாமான்னு. அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு வந்தேன் நான். அவங்க காட்டும்போது ஒரு கோட்ரேஜ் பீரோ மாதிரி பெரிய சைஸாக இருந்தது. இது மாதிரிலாம் நிறைய வாங்குறாங்க, நீங்கள் தான் வாங்க விட மாட்டேன்றீங்கன்னு. அதெல்லாம் நமக்கு வேண்டான்னு சொல்லிட்டு வந்தோம். ஒரு சின்ன ஃப்ரிட்ஜ்லேருந்து பெரிய ஃப்ரிட்ஜ் அளவுக்கு வந்துடுச்சு. ஸோ அந்த ஃப்ரிட்ஜில் நீங்கள் என்ன ஐட்டம்லாம் வச்சிருக்கிறீங்களோ அதில் எல்லாமே இதை போடணும் கண்டிப்பாக. நீங்கள் ஃப்ரிட்ஜில் எல்லாம் வச்சுருப்பீங்க, லோட்டோட வச்சுருப்பீங்க இல்லையா, அது நம்ம ஃபியூச்சரில் சொல்லுவோம் ஏன் ஃப்ரிட்ஜ் வேண்டாம், எதனால் வேண்டாம், அதனால் என்ன நாம் வந்து நோயை விலை கொடுத்து வாங்கிக்கிறோம், ஒரு பக்கம் மருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம், இன்னொரு பக்கம் நோயை நம்ம டெய்லி கூப்பிட்டு வச்சுக்கிறோம். ஃப்ரிட்ஜ் வேண்டான்ற கருத்தை வந்து நம்ம பின்னாடி வந்து உங்களுக்கு விளக்கமாக சொல்லுவோம். இப்போதைக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதை கூட அதை எல்லாமே போட்டு வச்சிடணும். தயிரோ மோரோ பாதோ மாவோ எதுவாக இருந்தாலும் அதை போட்டு வச்சு. சரியா? தர்பை புல் அருகம்புல். ஓகேங்களா? அடுத்தது முடிஞ்சா குளிச்சிடுங்க. அந்த கிரகணம் முடிஞ்ச பிறகு தலையோட குளிச்சிடணும். கண்டிப்பா குளிச்சுட்டு தான் அது வேலை பார்க்கும். முடிந்தால் கிரகணம் முடிஞ்ச பிறகு வீட்டை இருந்து டோட்டலாக க்ளீன் பண்ணிடுங்க. நம்ம சாதாரணமாக தண்ணி போட்டு போட்டு தொடக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி காலையில் முதல் வேலையாக அந்த வீட்டை வந்து போட்டு தொடச்சி விட்டுரும். பிகாஸ் அந்த எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜி வரும்போது சில இடங்கள்ல அது அப்சர்வே அப்படி நின்றுடும், அந்த எனர்ஜி நின்றுடும். அது தட் ஷுட் பி டிஸ்போஸ்டு. எப்படி நம்ம அழுக்காகிறோம் குளிக்கிறோம், அதே மாதிரி நம்ம குளிக்கிற மாதிரி நம்ம இருக்கிற வீட்டையும் க்ளீன் பண்ணிக்கணும். சாதாரணமாக கிரகணம் முடிஞ்ச பிறகு அதை க்ளீன் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. அது இன்னும் நல்லா இருக்கும். அதனால க்ளீன் இந்த ஒர்க்கை நம்ம பண்ணிட்டோம், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டேன். முடியனாலும் தப்பில்லை, அந்த அளவுக்கு நம்ம ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கோம். முடிஞ்சாலும் பண்ணலாம், முடியலனாலும் பரவாயில்ல, அந்த அளவுக்கு நம்ம ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கோம். எல்லாருக்குமே கொடுத்துருக்கோம், எல்லாருடைய வீடுகளுக்கும் கொடுத்துருக்கோம், உங்கள் சம்மந்தப்பட்டவங்க வீடுகளுக்கும் கொடுத்துருக்கோம். கர்மா எனர்ஜி ஹீலிங் ஃபாலோயர்ஸ் யார் இருக்காங்களோ அவங்களுடைய சம்மந்தப்பட்டவங்களா இருப்பாங்களே, அவங்க ரிலேட்டிவ்ஸ்ல இருப்பாங்க, அவங்க யாராவது எங்கேயும் இருப்பாங்க, அவங்களுக்கும் கொடுத்துருக்கோம். எப்படி சார் தெரியும்? அது ஒரு சீக்ரெட் மெத்தட். அது உங்களுக்குன்னு சொல்லி அதை எனர்ஜைஸ் பண்ணி நம்ம கொடுக்கும்போது அது உங்களை சார்ந்த மற்றவங்களுக்கும் போயிடும். பாசிட்டிவான வேர்டு, அது ஒரு டிவைன் மெத்தட். அந்த மெத்தட் கொடுத்துருக்கோம். ஸோ டோன்ட் வரி, முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டாங்க. நான்வெஜ்ஜு சாப்பிட வேண்டாம், வெஜ்ஜு சாப்பிடுங்க. வெஜ்ஜும் வந்து நல்லா ஈஸியாக ரைசன் ஆகிற மாதிரி சாப்பாடு சாப்பிட்டுக்கோங்க. சரியா? தென் நைட்டு வந்து அந்த டைமில் முடிஞ்ச வரைக்கும் யாரும் வீட்டை விட்டு வெளியே போக வேண்டாம். அந்த டைமில் போனால் தப்பு இல்லை, போகக்கூடாது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நேற்று ஏதோ ஒரு இதில் சொன்னாங்க ஜன்னல்லாம் மூடி வச்சிடணும் அப்படின்னு, அப்படி எல்லாம் கிடையாது. அதெல்லாம் ஜன்னல்லாம் மூடி வைக்கணும் அப்படின்னு நேற்று ஒரு கேஷுவலாக ஏதோ ஒரு வீடியோ பார்த்தபோது அவங்க சொல்லியிருந்தாங்க ஜன்னல்லாம் மூடி வச்சிடணும் கம்ப்ளீட்டாக கரக டைமில். தப்பு அப்படிலாம் கிடையாது, அந்த மாதிரிலாம் கிடையாது. ஜன்னல்லாம் ஓப்பன் பண்ணி வைக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப பயமுறுத்துறாங்க மக்களை, அவங்க அப்படியே டெரரிஸ்டாக சொல்கிறாங்க, அப்படியே ஜன்னல்லாம் மூடி வச்சிடணும், வெளியே போகக்கூடாது, இப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப பில்டப் பண்ணுறாங்க, அப்போதான் தப்பு. அதான் நம்ம டீகோட் பண்ணி கொடுக்குறோம்.
கர்மானுஜிகளுங்க என்னன்னா அந்த கோடிங்கை வந்து டீகோட் பண்றது தப்பா பண்றாங்க நிறைய பேர். கோடிங்கை டீகோட் பண்றது தப்பு பண்ணுவாங்க. இந்த டீகோடிங் தெரியாதனால தான் மக்கள் கஷ்டப்பட்டுருக்காங்க. மக்கள் சமுதாயம் ஏன் கஷ்டப்படுனா எப்படி டீகோட் பண்றது தெரியல. இதை இப்படியெல்லாம் டீகோட் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுக்குறோம். அதான் கர்மானுஜிகளுக்கு. ஸோ ஜன்னல்லாம் திறந்து வைக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏற்கனவே எல்லாம் ஏசி போட்டு மூடி தான் வச்சுக்கிறாங்க. இன்னும் அவங்கள போய் இன்னும் மூடிக்கணும், இன்னும் என்ன பண்ணுவாங்க? ஏற்கனவே எல்லாம் மூடி தான், எல்லா வீடும் மூடி தான் வச்சு கிடக்குது. எல்லாம் முக்கால்வாசி வீடு தான் முடிச்சுது, ஓப்பனே கிடையாது. அதெல்லாம் ஜன்னல் எல்லாம் மூடி வச்சுக்கிறாங்க. அப்புறம் எப்படி பிராணிக் எனர்ஜி வரும்? அப்படி எப்படி பிராணிக்கும் அப்புறம் எப்படி ஆரோக்கியமா இருக்குங்க? எல்லாம் நோவு தான். குட்டி குறாலேருந்து சின்னது நேற்று போகிறது வந்து நாளைக்கு சாகிறது வரைக்கும் எல்லாமே நோய் தான். எப்படி ஆரோக்கியமா இருக்கு? காற்று வரணும், வென்டிலேஷன் வரணும். ஏற்கனவே மூடி வச்சுக்கணும், இவங்க வேற ஒன்று கதிரே தர எல்லாம் மூடி வச்சிருங்கன்றாங்க. ஒன்றும் கேட்கவே வேணாம். அதெல்லாம் இருக்குப்பா, வீட்டை விட்டு வெளியே போக வேண்டாம். ஸ்பெசிஃபிக்காக ப்ரெக்னென்ட் லேடிஸ் யாராவது கர்ப்பிணி பெண்கள் இருந்தாங்க அப்படின்னு சொன்னாலோ, அல்லது கர்ப்பமாகி இருப்பாங்களோ அது கன்ஃபார்ம் பண்ணணுமோ அப்படின்றவங்களோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ப்ரெக்னென்ட்னு கன்ஃபார்ம் ஆகியிருந்தா ஓகே, ப்ரெக்னென்ட் கன்ஃபார்ம் ஆகலை, கன்ஃபார்ம் பண்ணிக்கணும், இருக்கலாம், மேபி ஆர் மே நாட் பி அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அப்படின்னா, அந்த டவுட் இருந்தாலும் அவங்களும் சரி, அவங்க எந்த காரணத்தை கொண்டு வெளியில வர வேண்டாம், வீட்டுக்குள்ள இருக்கணும். அப்படின்னு சொன்னா ஓப்பன் டெரஸ்க்கெல்லாம் வரக்கூடாது. வீட்டுக்குள்ள, அதாவது அவங்களுக்கும் அவங்களுடைய ஆறாவுக்கும் அவங்களுக்கும் பாடிக்கும் மேலே ஒரு ரூஃப் இருக்கணும், அவ்வளவுதான். அது வந்து குடிசை வீடாகவும் இருக்கலாம், ஓலை வீடாகவும் இருக்கலாம், அஸ்பெட்டாஸ் வீடாகவும் இருக்கலாம், வேற ஷீட் போட்ட வீடாகவும் இருக்கலாம், இந்த மாதிரி காங்கிரீட் வீடாகவும் எதுவாக இருந்தாலும் இருக்கலாம். அதாவது அந்த டைம்ல அந்த சூரியனுடைய கிரணங்கள் எப்படி நம்ம படாம கொடை மாதிரிலாம் பிடிச்சிக்கிறோம், சூரியன் வருது சூரியன் வராது பிடிக்கும். அப்போ இந்த டைம்ல அம்மா வெளில போகும்போது பிடிக்கும். நம்ம வீட்டில் இருக்கும்போது இது ப்ரொடெக்ஷனே போயிடும். சந்திர கிரகண டைம்ல சந்திரனுடைய ஒளி அவங்க மேல படக்கூடாது. சந்திரனுடைய ஒளி சந்திர கிரகணம் டைம்ல கர்ப்பிணி பெண்கள் மேல படக்கூடாது. கர்ப்பமாக இருக்கவங்க, யாராவது சந்தேகமா இருக்கவங்க, கன்ஃபார்ம் பண்ணுன்றவங்களும் படக்கூடாது. பட்டா என்ன ஆகும் சொல்லி சொன்னா குழந்தை கண்டிப்பாக ஊனமாக பிறக்கும். ஓப்பன் டெரஸ்க்கு போக வேண்டாம், நல்லா பார்த்துக்கோங்க. பயமுறுத்துற மாதிரி இல்லை, இது ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். இது பயமுறுத்துற விஷயம் கிடையாது. இது தெரியாம நிறைய பேர் இருக்கிறாங்க. இது யாரும் சரியா சொல்றது இல்லை. சொல்ல வேண்டிய குருமார்களும் என்ன காரணம்னு சொல்றது இல்லை. பொதுவாக சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. அப்படியே சில பேர் சொன்னாலும் வீட்டை விட்டு வெளியே போகாது, அவ்வளவுதான். ஏன் வெளியே போகக்கூடாது? யாரும் வெளியே போகக்கூடாது. போகலாம், யார் வேணாலும் போகலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அதாவது கர்ப்பிணி பெண்கள் வெளியே போகக்கூடாது. கர்ப்பிணி பெண்கள் குழந்தை உருவாகிருக்கு, குழந்தை வயிற்றுல இருக்கு அப்படின்றவங்க வந்து வெளியில போனோம்னா அந்த கிரகண டைம்ல அந்த ரேஸ் பட்டுது அப்படின்னு சொன்னா அது வயிற்று இருக்கிற கருவை பாதிக்கும். குழந்தை உடல் ஊனமுள்ள குழந்தையாக பிறக்கும். அதனால வேண்டாம். இதுதான் சயின்டிபிக் ரீசன். அதை யாரும் சொல்லல, நாம தான் டீகோட் பண்ணி சொல்றோம். அந்த ரேஸ் வந்து குழந்தை ஏதாவது வகையில் அவங்க கர்மாவுக்கு அவங்க அப்படிதான் போக வைக்கும், தெரியலைன்னா. அப்போ அது என்ன பண்ணும், அவங்களுடைய அந்த கர்மாவுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது உடல் ஊனமுற்ற குழந்தையா பிறக்கும். உடல் ஊனமுற்ற குழந்தைகள் பெரும்பாலும் இந்த மாதிரி சந்திரகிரகணத்துல ஏதாவது போய் மாட்டியிருப்பாங்க தெரியாம. அதனால வீட்டை விட்டு வெளியே அவங்க தான் வர வேண்டாம். சப்போஸ் வீட்டை விட்டு பாத்ரூம் வெளியே இருக்கு, டாய்லெட் வெளியே இருக்கு, அந்த மாதிரி இருக்கு, அந்த மாதிரி டைம்ல போகணும் அப்படின்றவங்க, சப்போஸ் ஏன்னா வீட்டுக்குள்ளே இருக்கும் பெரும்பாலும், இப்பெல்லாம் வீட்டுக்குள்ளே டாய்லெட் வச்சிருக்காங்க, பாத்ரூம் வச்சிருக்காங்க. சப்போஸ் வீட்டை விட்டு வெளியே தான் போகணும் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க அந்த மாதிரி டைம்ல கொடை மாதிரி எடுத்துக்கணும். எப்படி வந்து சன்லைட்ல வந்து நம்ம கொடை பிடிச்சிக்கிறோமோ, சன்லைட்ல கொடை பிடிச்சிக்கிறோமோ, அந்த மாதிரி சப்போஸ் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கிற கர்ப்பிணி பெண்கள் வந்து கொடை மாதிரி பிடிச்சிக்கிட்டு, அதாவது தலைக்கு மேல ஒரு துண்டு போட்டுக்கணும், துண்டையும் போட்டுக்கிட்டு மேல வந்து மழை டைம்ல போட்டுக்கோம் பார்த்தீங்களா. இப்போ மழையில போறோம், ரெய்னி சீசனா இருக்கு, கொடை கையில இல்லை, நம்ம என்ன பண்ணுவோம், தலைக்கு மேல துண்டு மேல போட்டுக்கோம் இல்லையா, இதாக ஒரு துணியை கிளாத் போட்டுட்டு போவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு துண்டை போட்டுக்கிட்டு கொடையை பிடிச்சிக்கிட்டு பாத்ரூம் டாய்லெட் போய் திருப்பி அரசு, அந்த மாதிரி பார்த்து அந்த சூரிய வெளியின் சந்திரவெளி மூன் லைட்டு நம்ம மேல படக்கூடாது. துண்டையும் போட்டுக்கோங்க, எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் கொடையும் பிடிச்சிக்கோங்க இன்கேஸ் சப்போஸ் அது மாதிரி வெளியே போதும். ஏன்னா எல்லாருக்கும் போதும் மாதிரி தான் நான் பேசணும். எல்லாரும் அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளவே இருப்பாங்க, எல்லாரும் பங்களாக்குள்ளவே இருப்பாங்க, எல்லா வீட்டுக்குள்ளே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இது இல்லாத இப்போ வயலில் இருக்கிறவங்க, கொல்லைப்புறங்கள்ல இருக்கிறவங்க, அந்த மாதிரி யாராவது இருப்பாங்க இல்லையா, வீடு மட்டும் இருக்கும், அவங்க ஏதாவது பாத்ரூம் போடணும் வெளியே தான் வரணும்.
ஆமா டைம்ல கர்ப்பண டைம்ல அந்த மாதிரி பாத்ரூம் போக வேண்டி கட்டாயத்தில் யாராவது கர்ப்பிணி பெண்கள் இருந்தாங்கன்னா மேலே ஒரு துணி போட்டுட்டு மேலே ஒரு கொடை மாதிரி நைட்டில் கொடை பிடிச்சிக்குவோம், ஒன்றும் தப்பு கிடையாது, நம்ம ப்ரொடெக்ஷன் கொடை பிடிச்சி போயிட்டு வரலாம். ஸோ நீங்கள் இந்த கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த கர்ப்பிணி பெண்கள் வந்து இந்த ஒளிப்பட்டா இது வந்து ஊனத்தை பண்ணி வச்சிடும். ஸோ அதனால தான் அவங்க மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். கிரகணம் முடிஞ்ச பிறகு போகலாம், பிரச்சனை. ஸோ அதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர்டாக பார்த்து பண்ணிக்கோங்க. ஓகேவா? தென் உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே ஒரு தேவை இருக்கும், டிமாண்ட் இருக்கும், எல்லாருக்குமே ஒரு கோரிக்கை இருக்கும். எந்த இதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, முடிஞ்சால் ஒரு ரெட் பென்ல எழுதிக்கோங்க. ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க, நோட் எடுத்துக்கோங்க. முடிஞ்சால் ரெட் பென்ல எழுதிக்கோங்க. உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ பாசிட்டிவ் வேர்டாக போட்டு எழுதிக்கோங்க. உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ, உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கணுமோ அதை பாசிட்டிவ் வேர்டாக போட்டு எழுதிக்கோங்க. எப்படி போட்டு எழுதுவீங்க? என் பண கஷ்டம் போகணும், நெகட்டிவ். எனக்கு பணம் நிறைய வரணும், வேணும், பாசிட்டிவ். நான் கஷ்டமே இல்லாமல் வாழணும், நெகட்டிவ். நான் எப்பயும் சந்தோஷமாக வாழணும், பாசிட்டிவ். எனக்கு வந்து என் பொண்டாட்டி என் செல் பேச்சு கேட்க மாட்டேன்றாங்க, என் பொண்டாட்டி என் செல் பேச்சு கேட்கணும், அப்படி இருக்குங்க, அது நெகட்டிவ். என் மனைவி எனக்கு பிடித்த மாதிரி அன்பாக நடந்து கொள்ள வேண்டும். எங்கள் ஹஸ்பண்ட் வில்லாங்க மண்ணுக்கிறாரு, அவர் என் சொல் பேச்சு கேட்க மாட்டேன்றாரு, அவர் சொல் பேச்சு கேட்கணும், அப்படி எது கூட. என்னுடைய கனவு என் மீது அன்பாக இருக்க வேண்டும். என் பிசினஸ் நஷ்டமடையாம இருக்கணும், என் பிசினஸ் நஷ்டமடையாம இருக்கணும், அப்படி எது கூட. என்னுடைய பிசினஸ் எப்பயும் நல்ல லாபகரமாக நடக்கணும். சரிங்களா? இந்த உதாரணம் போதும்னு நினைக்கிறேன். சரியா? என் பையனுக்கு கல்யாணம் வந்து தள்ளி போகக்கூடாது, என் பொண்ணுக்கு கல்யாணம் தள்ளி போகக்கூடாது, என் பையனுக்கு என் மகனுக்கு விரைவில் திருமணம் நல்லபடியாக நடக்க வேண்டும், என் பொண்ணுக்கு நல்லபடியாக விரைவில் திருமணம் நடக்க வேண்டும், என்னுடைய நோய் நொடிகள்லாம் போகணும், என்னுடைய நோய் நொடிகள்லாம் போகணும், நோய் இல்லாமல் வாழணும், அப்படி எது கூட. நான் எப்பயும் ஆரோக்கியமாக இருக்கணும், நான் எப்பயுமே ஆரோக்கியமாக இருக்கணும், எனக்கு நல்ல ஆரோக்கியம் வேணும், அப்படி எழுதும். இந்த மாதிரி நெகட்டிவ் எல்லாம் விட்டு பாசிட்டிவாக எழுதும். நீங்கள் சப்போஸ் நெகட்டிவாக எழுதிட்டாலும் கர்மேனர்ஜி ஹீலிங் அந்த எனர்ஜி வந்து உங்களை அதை கரெக்ட் பண்ணிக்கும். அது உங்களுக்கு பின்னாடி பேக்கப் பெரிய சப்போர்ட் இருக்குது. ஆனால் டோன்ட் வரி, சொல்கிறோம் முடிஞ்ச வரைக்கும் நெகட்டிவாக எழுத வேண்டாம். இப்போ நான் சொன்ன மாதிரி 2 உதாரணம் சொன்னேன், அதை மாதிரி அந்த நெகட்டிவாக வேண்டாம், பாசிட்டிவாக எப்பயுமே லைஃப்பில் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்பயுமே லைஃப்பில் நல்லா ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. லைஃப்பில் வந்து என்றைக்குமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க. உங்களுடைய எண்ணம், சொல், செயல் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். எண்ணம், சொல், செயல் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும், நெகட்டிவாக இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து ஒரு தவறான சமுதாயத்தில் தவறான வழிகாட்டுதலோடு இருக்கிற சமுதாயத்தில் நீங்கள் பிறந்து வளர்ந்ததுனால உங்களுடைய அறியாமல் இப்படிலாம் வரும். இப்போ நம்மளை மாதிரி இருக்கிற பீப்புள்ஸ் வந்து கொஞ்சம் சொல்லும்போது உங்களால் மாறி வர்றது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் ப்ராக்டிஸில் அதெல்லாம் வந்துடலாம். அது அப்படியே அந்த பாசிட்டிவான வேர்டே வரணும், நெகட்டிவாக வரக்கூடாது. விழுந்துராது இரு, ஜாக்கிரதையா போ, விழுந்துராத போடணும், பார்த்து போப்பா அப்படின்னு சொல்லுங்க. பார்த்து போ, விழுந்துராதே அப்படி சொல்லக்கூடாது. அப்போ பாசிட்டிவான வேர்டு யூஸ் பண்ணுங்க. எண்ணம், சொல், செயல் எப்பயுமே பாசிட்டிவாக இருக்கணும். எது உங்களுக்கு வேணுமோ அதை மட்டும் கேளுங்க, எது வேணாமோ அதை கேட்க வேண்டாம். இது நல்ல பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. எப்பயுமே லைஃப்ல உங்களுக்கு எது வேணுமோ அதை கேளுங்க, எது வேணாமோ அதை பற்றி நினைக்காதீங்க. எப்படின்னா, உங்களுக்கு வறுமை வேண்டாம், செழுமை தான் போகணும். என்னுடைய வறுமை போகணும்னு சொல்லக்கூடாது, என்னுடைய வறுமை போகணும்னு சொல்லக்கூடாது. அது ஏன்னா வறுமை உங்களுக்கு வேண்டாம், அதை பற்றி நினைக்காதீங்க. உங்களுக்கு என்ன வேணும்? செழுமை தான் வேணும், ப்ராஸ்பரிட்டி தான் வேணும். அப்போ எனக்கு பணம், செல்வாக்கு வேணும், பணம் வேணும், அந்தஸ்து வேணும், எனக்கு நிறைய பணம் வரணும், கோடிக்கணக்கில் வரணும், கேளுங்க, தப்பு இல்லை. உங்களுக்கு என்ன வேணும்? பேராசைப்பட்ட கூட தப்பு கிடையாது, அதுவும் தப்பு கிடையாது. அந்த பேராசை பட வைப்பதும் அந்த கடவுள் தான், பேராசை பட வைப்பதும் அந்த கடவுள் தான். அது பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்கள் ரொம்ப இது பாசிபிளா, பாசிபிள் இல்லையா, இது நடக்குமா நடக்காதா அப்படின்லாம் வந்து நீங்கள் இது பண்ண வேண்டாம். நம்ம ரிசல்ட் கொடுக்கும்போது சில பேர் கேட்பாங்க, சார் இது கேட்கலாமா, இது கேட்கலாமா அப்படி சொல்லி கேட்பாங்க. உங்கள் மனசில் என்ன தோணுதோ கேளுங்க. அது நடக்குமா நடக்காதா, முடியுமா முடியாதா, பாசிபிள் இல்லையா, அநியாயத்துக்கு கேட்குறீங்களா, நியாயத்துக்கு கேட்கலாம், அதெல்லாம் நமக்கு வேண்டாம். உங்கள் மனசை தோணுதா கேளுங்க, அதை உங்களை ட்ரீட் பண்ணி விட்டுரும், அது பண்ணிக்கும். நீங்கள் இப்படி தான் கேட்கணும், நடைமுறையில் சாத்தியமானதான் கேட்கணும், நடைமுறையில் சாத்தியமில்லா கேட்கக்கூடாது அப்படின்னு நம்ம ஜெனரலாக சொல்லுவோம். ரைட், ஓகே. நடைமுறை சாத்தியமில்லா ஒரு விஷயம் நீங்கள் கேட்குறீங்க, கிருஷ்ணர்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னா உங்களுடைய கேட்க வைக்கிறதும் அந்த கடவுள் தான், அதை புரிஞ்சுக்கோங்க. கேட்க வைக்கிறது அந்த கடவுள் தான்.
அப்போ நீங்க அதை கேட்கும்போது உங்களுக்கு பாயிண்ட் ஒரு நாளைக்கு, ஆஹா இது ரொம்ப அநியாயம், நம்ம கேட்கறது ரொம்ப அநியாயமா கேட்கறது, இது தப்பு தானே, இப்படிலாம் கேட்கக்கூடாது அப்படின்னு உங்களுக்கே உணர வைப்பார் இறைவன். அதுதான் இறைவன் மிகவும் கருணை கொண்டவர். நம்ம தான் யாரும் புரிஞ்சுக்கல. இறைவன் மிக 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 கருணை கொண்டவர். அது எத்தனை பவர் வேணாலும் சொல்லலாம், ஸ்கொயர், பவர், கியூப் அப்படின்னு எத்தனை பவர் வேணாலும் போட்டுக்கலாம். இறைவன் கருணை கொண்டவர். நம்ம தான் சரியா புரிஞ்சிக்காம அவர் குறை சொல்லிட்டு இருக்கிறோம். கண்டுக்கவே இல்லை, தண்டிக்கிறாரு, பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு, அப்படிலாம் இல்லை. அவர் நன்மை தான் கொடுக்குறாரு. 24 hours 65 days நம்ம பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும், இறந்த பிறகு மறுபிறப்பு எடுக்கிற வரைக்கும் நம்ம அவருடைய ஃபாலோப்பட நாம் இருக்கோம். நாம் அதை உணர்வதில்லை, அவ்வளோதான். அதனால எப்பயுமே உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேளுங்க, எது வேண்டாமோ அது வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள், வறுமை நமக்கு வேண்டாம். அப்ப எனக்கு வறுமை போகணும் சொல்லக்கூடாது. எனக்கு செழுமை வேணும், எனக்கு நல்ல ப்ராஸ்பரிட்டி வேணும், எனக்கு நல்ல செல்வ செழிப்பு எனக்கு வேணும், அப்படி கேளுங்க. மன நிம்மதி வேணும், மன அமைதி வேணும். அது எப்படி கேட்கணும்? இன்னும் பாசிட்டிவா கேட்கலாம். மன அமைதி நிம்மதி நெகட்டிவ் வேர்டு கிடையாது, பட் அதோட ஒன்று பாசிட்டிவ் வேர்டு இருக்கு. நான் எப்பயும் சந்தோஷமா இருக்கணும்னு கேளுங்க, நான் எப்பயும் மகிழ்ச்சியா இருக்கணும்னு கேளுங்க. ஏன்னா பிகாஸ் அதுதான் பாசிட்டிவ். மன நிம்மதி, மனசாந்தி வேணும், மன அமைதி வேணும், நியூட்ரலான வேர்டு. மன நிம்மதி இல்லாமல் இருக்கேன், கஷ்டப்படுறேன், வேதனைப்படுறேன், புலம்பிட்டு இருக்கிறேன்றது அது நெகட்டிவ் வேர்டு. மன அமைதி நிம்மதி நியூட்ரலான வேர்டு. நியூட்ரல் கூட வேண்டாம், நீங்க பாசிட்டிவ் வேர்டு கேட்பாங்க. நான் எப்பயும் சந்தோஷமா இருக்கணும், நான் எப்பயும் மகிழ்ச்சியா இருக்கணும், நானும் எல்லாருக்கும் மகிழ்ச்சி கொடுக்கணும், நானும் மகிழ்ச்சியா இருக்கணும், அப்படி பாசிட்டிவா கேளுங்க. எது வேணாலும் பாசிட்டிவா கேளுங்க, அதை எழுதுங்க, எதுவாக இருந்தாலும் எழுதுங்க. அதை முடிஞ்ச வரைக்கும் ரெட் பென்ல எழுதுங்க. ரெட் பென் கிடைக்கலன்னா பரவாயில்ல, அதர் பென்ல கூட எழுதுங்க. அதை எழுதி நீங்க வச்சுக்கோங்க. அந்த கிரகண டைம் இருக்கு இல்லையா, 9:30 ஆரம்பிக்குது இல்லையா, அந்த கிரகண டைம் ஆரம்பிச்ச பிறகு அப்ப எழுத வேண்டாம், முன்னாடி எழுதி வச்சுக்கோங்க. அதை அப்படியே ஒரு டைம் மனசுக்குள்ள படிங்க, இறைவா அப்படின்னு நினைச்சிட்டு படிங்க. கையில கிறிஸ்டல் இருக்கிறவங்க கையில கிறிஸ்டல் வச்சுக்கோங்க. கையில கிறிஸ்டல் இல்லாதவங்க, யாரெல்லாம் கிறிஸ்டலுக்காக வெயிட் பண்றீங்களோ உங்க கையில கிறிஸ்டல் இருந்தா எந்த எஃபெக்டோ அந்த வேலையை நாங்க பண்ணிட்டோம். அதனால அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டாம். சார் நாங்கள் கிறிஸ்டலுக்காக வெயிட் பண்ணிருக்கோம் சார், கிறிஸ்டல் வரல சார் அப்படின்னு யாரும் ஃபீல் பண்ண வேண்டாம். கிறிஸ்டல் கையில் இருக்கிறோம், கிறிஸ்டல் யூஸ் பண்ணுங்க. கிறிஸ்டல் கையில் இல்லாதவங்களுக்கு, உங்கள் கையில் கிறிஸ்டல் இருந்தால் நீங்கள் அது ஃபீடிங் கொடுத்தா என்ன கொடுப்பீங்களோ அதை நம்ம இங்கே பண்ணிட்டோம், ஏற்கனவே பண்ணிட்டோம், அட்வான்ஸாக பண்ணிட்டோம். எப்படி சார் அட்வான்ஸாக பண்ணுவீங்க அப்படின்னா, அதுக்கு டிவைன் சீக்ரெட் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். அதாவது ஒரு விஷயம் பாஸ்டாக நடந்தது, அது நடந்து போச்சு. இப்ப ப்ரெசன்ட் இருக்கு, இப்ப ப்ரெசன்ட் நாம் பண்றோம். ஃபியூச்சர் ஒன்று நடக்குது அப்படின்னாலும் ஃபியூச்சர்ல எப்ப என்ன நடக்கணுமோ அதுக்கு எனர்ஜி கொடுத்து எனர்ஜைஸ் பண்ணிட முடியும். அது ஒரு டிவைன் சீக்ரெட், அதை நாம பண்ணுவோம். கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும், காது குத்துற மாதிரி தான் இருக்கும். எங்களுக்கெல்லாம் ஏற்கனவே காது குத்திட்டாங்க டாக்டர், நீங்க புதுசா காது குத்தாதீங்கன்னு சொல்ல வேண்டாம், அது உண்மை. அது எப்படி பாஸ்ட் ஒரு விஷயம் நடந்து போச்சு, நடந்து அது ஒன்றும் பண்ண முடியாது. ப்ரெசென்ட்லையும் இருக்கு. இந்த ப்ரெசென்ட்லையும் எப்போ எப்படி என்ன நடக்கணுன்றது அது ஒரு டிவைன் சீக்ரெட்டை கொஞ்சம் பயன்படுத்தி சில விஷயங்களை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். அதே மாதிரி பாஸ்ட்லையும் இது இப்படிதான் நடக்கணும்னு சொல்லிட்டு எனர்ஜி கொடுத்துடலாம். பாஸ்ட்லையும் இது இப்படிதான் நடக்கணும்னு சொல்லிட்டு எனர்ஜி கொடுக்கலாம். அந்த பாஸ்ட்டு எப்படி ப்ரெசென்ட்டுக்கு எப்படி எனர்ஜி கொடுக்குறோமோ அதே மாதிரி பாஸ்ட்டுக்கும் எனர்ஜி கொடுக்கலாம், ப்ரெசென்ட்டுக்கும் எனர்ஜி கொடுக்கலாம், ஃபியூச்சருக்கு எனர்ஜி கொடுக்கலாம். ஃபியூச்சருக்கு எனர்ஜி கொடுக்கணும் போது ஒரு இன்சிடென்ட், ஒரு 2 வருஷம் கழிச்சு இது நடக்கணும், ஒரு 3 years கழிச்சு இது நடக்கணும் அப்படின்னா அந்த இன்சிடென்ட்டுக்கு அது ஒரு டெக்னிக் இருக்கு. அந்த டெக்னிக் அந்த எனர்ஜி கொடுத்துருவோம். அந்த எனர்ஜி கொடுத்தோம்னா அந்த இன்சிடென்ட் கரெக்டாக அதே மாதிரி நடக்கும். நடக்க போறது என்னமோ 4 வருஷம் கழிச்சு, 5 வருஷம் கழிச்சு, 10 வருஷம் எப்படி வேணாலும் கொடுக்கலாம். 10 years கழிச்சு இது நடக்கணும் அப்படின்னா கூட அந்த 10 yearsக்கு அது ஒரு டேட்டா இருக்கு. அந்த டேட்டா சொல்லி அதை எக்ஸிக்யூட் பண்ணி அங்கே சொல்லிட்டோம்னா அது கரெக்டாக நடக்கும். அது கொஞ்சம் இறை ரகசியம் தெரிஞ்சவங்க தான் அதை பண்ண முடியும். ஸோ இப்போ அதே மாதிரி இப்போ நம்ம பாஸ்ட் பண்ணுறோம். நிறைய பேருக்கு ஏன் டைம் கேட்குறோம், சில பேர் யோசனை பண்ணுவீங்க, மெடிசன் டேட்டா அனுப்புகிறாங்க, கிறிஸ்டல் டேட்டா அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அது சொன்னால் புரியாது. இருந்தாலும் 2 விஷயம் சொல்கிறோம். இப்போ பாஸ்ட்டில் ஒரு கர்மா பண்ணிட்டீங்க, ஒரு ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்க, அந்த தப்புக்கு தண்டனையாக உங்களுக்கு இப்போ சஃபர் ஆகிட்டு இருப்பீங்க. அது உங்கள் டிஎன்ஏ இருக்கும். ஆறான்னு சொல்லி பார்க்கும்போது காரண உடல்னு சொல்லுவாங்க, கேஷுவல் பாடின்னு. கேஷுவல் பாடின்னு ஒரு பாடி இருக்கு, இன்விசிபிள் பாடி இருக்கு, எல்லாருக்குமே இருக்கு. கேஷுவல் பாடின்னு அதுல 6ஆவது காரண உடல்னு சொல்லுவாங்க. அந்த காரண உடல் தான் காரணம் இருக்கும். நம்ம சந்தோஷமா இருக்கிறோன்றதுக்கும் காரணம் அங்கே இருக்கும், துக்கப்படுறோன்றதுக்கும் காரணம் அங்கே இருக்கும், 2த்துக்குமே காரணம் அங்கே இருக்கும்.
அந்த காரண உடல்ல போயிட்டு அந்த காரணத்தை வந்து சரி பண்ணணும். நம்ம டிஎன்ஏ ஆர்னேன்னு சொல்றோம் இல்லையா, அந்த டிஎன்ஏ ஆர்னுடைய ரிமோட் சுவிட்ச், அந்த கார்னுடைய ரிமோட் சுவிட்ச் தான் டிஎன்ஏ ஆர்னி. நம்ம பிசிக்கல் பாடியில நம்ம நீங்க சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சு சொல்ற அந்த டிஎன்ஏ ஆர்னின்றது வந்து அந்த கார்னுடைய ரிமோட் சுவிட்ச் தான் இது. காரண உடல் அங்கே இருக்கு, அதோட ரிமோட் கண்ட்ரோல் தான். இப்போ எப்படி நம்ம ஃபேன் போடணும், சுவிட்ச் இங்கே போடுறோம், ஏசி ஆன் பண்ண சுவிட்ச் இங்கே போடுறோம் இல்லையா? அப்போ அந்த காரண உடல் ஆக்டிவேட் பண்றதுக்கு சுவிட்ச் ரிமோட் வந்து இங்கே டிஎன்ஏ ஆர்னே தான். பட் மேட்ரு எங்க இருக்கு, அங்க இருக்கு. அதான் ஃபேன் ஓடணும், ஏசி ஓடணும், வேற ஏதாவது மிக்சி ஓடணும், கிரைண்டர் ஓடணும், அது சுவிட்ச் இங்கே. அதே மாதிரி அந்த காரண உடல்ல போயிட்டு நீங்க என்ன ஒரு தவறு செய்ததுனால, என்ன ஒரு பாவம் செய்ததுனால, என்ன ஒரு குற்றம் நம்ம செஞ்சதுனால நமக்கு இந்த பிரச்சனை இருக்கோ, அதை த்ரூ டிஎன்ஏ ஆர்னிஏ மூலமாக அந்த காரண உடலுக்கு போகும். அந்த எத்ரிக் பாடிக்கு போகும், கண்ணுக்கு தெரியாத இன்விசிபிள் பாடிக்கு அந்த போகும். அந்த பாடிக்கு எனர்ஜி கொடுப்போம் நாம. பிகாஸ் ஒரு தப்பு பண்ணியிருப்பீங்க, அதுக்கு எனர்ஜி போகும், டிவைன் எனர்ஜி போகும். அந்த டிவைன் எனர்ஜி அங்கே போய் போய் அங்க சரியாகும். டிவைன் எனர்ஜி போய் சரியாகும். எங்க காரண உடல்னு சொல்றதுன்னா அது கேஷுவல் பாடியில போய் நடக்கும். அந்த எனர்ஜி இங்கே நம்ம சித்தர்கள் கொடுப்பாங்க, தேவதைகள் கொடுப்பாங்க, டாக்டர் இளங்கோ கொடுப்பார், நாம கொடுப்போம். யாருக்கு? உங்களுடைய ஆறாவில் இருக்கிற அந்த கேஷுவல் பாடிக்கு அது போகும். எப்படி போகும்? அது பாஸ்ட் நீங்க பண்ணிட்டீங்க. நீங்க இப்ப இந்த ஜென்மம் பண்ணிட்டீங்க, 10 ஜென்மம் முன்னாடி பண்ணிட்டீங்க, 5 ஜென்மம் முன்னாடி பண்ணிட்டீங்க, 100 ஜென்மம் முன்னாடி கூட பண்ணியிருப்பீங்க. அது எந்த ஜென்மத்துக்கு முன்னாடி போயிருக்கீங்களோ அந்த கேஷுவல் பாடியினுடைய செக்மெண்ட்டுக்கு போய் அது கரெக்ட் பண்ணும். அதை சரி பண்ணும்போது டிஎன்ஏ ஆர்னே கரெக்ட் ஆகும். அந்த டிஎன்ஏ ஆர்னே கரெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். லைஃப்ல, ப்ரெசன்ட் லைஃப்ல அந்த ப்ராப்ளம் வெளியே வருவீங்க. அந்த ப்ராப்ளம் வெளியே வரதுக்கான வழிகள் உங்களுக்கு தோணும், வழிகள் தோணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதோ ஒன்று பண்ணிட்டீங்க, கடனை மாட்டிட்டீங்க, கடன் மீட்க முடியாது, கடனை மாட்டிட்டீங்க, அதுக்குண்டான ரீசன் அங்கே. அதுக்குண்டான ரீசனுக்கு வந்து நம்ம எனர்ஜி கொடுப்போம். எங்கே கூட நல்லா நோட் பண்ணி பாருங்க, பாஸ்ட்டுக்கு கொடுக்குறோம், பாஸ்ட் ஒன்ஸ் செஞ்சது தான் நீங்க கரெக்ட் பண்ண முடியாது. பட்டு இறை ரகசியத்தை தெரிஞ்ச சித்தர்கள் பண்ண முடியும். இறை ரகசியத்தை தெரிஞ்ச சித்தர்கள் பண்ண முடியும். பிரபஞ்ச ரகசியத்தை தெரிஞ்சவர்களும் செய்ய முடியும். அந்த பிரபஞ்ச ரகசியம் தெரிஞ்ச சித்தர்கள் என்ன பண்றாங்க, மகான்கள் என்ன பண்றாங்க, டாக்டர் என்ன பண்றாருன்னா, உங்களுடைய அந்த கேஷுவல் பாடியில இருக்கிற பாஸ்ட்ல இருக்கிற அதுக்கு எனர்ஜி கொடுக்குறோம். அந்த எனர்ஜி அந்த கொடுக்க 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 அது வந்து நியூட்ரலைஸ் ஆகும். அது நியூட்ரலைஸ் ஆகும் போது உங்க டிஎன்ஏ ஆர்னே நியூட்ரலைஸ் ஆகும். டிஎன்ஏ ஆர்னே நியூட்ரலைஸ் ஆகும் பொழுது உங்களுடைய பிரச்சனை வெளியே வருது. அப்போ அந்த கடந்து வெளியே வரதுக்கு ஒரு வழி பார்க்கும். யாராவது ஒருத்தர் வருவாங்க, ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க, யாராவது ஒரு கைட் பண்ணுவாங்க, யாராவது ஒரு வழி காட்டுவாங்க. எப்படியாவது பண்ணி கடந்து வெளியே வருவாங்க, கண்டிப்பா வருவாங்க. கடந்து வெளியே வரும். கடன்காரனாக இறக்க வேண்டிய அவசியம் இல்லை. பறந்துட்டோம், ஏதோ வந்துட்டோம், ரைட், ஓகே. இறக்கும் போது கடன்காரனாக இல்லாம இருக்க வேண்டும். 5 விதமான கடன்கள் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் அடிக்கடி, பின்னாடி சொல்லுவோம் அதை பத்தி. பணக்கடன் முதல்ல இருக்கக்கூடாது. பணக்கடன் ₹1 கூட நம்ம இறக்கும் போது பணத்துல பாக்கி கடன் இருக்கு, இவங்களுக்கு கொடுக்கணும் ₹1 கூட பாக்கி இருக்கக்கூடாது. ₹1 நீங்க யாருக்கா பாக்கி தான் திருப்பி மறுபடியும் எடுக்கணும். ஈவன் சிங்கிள் ட்ரிப் யாருக்கா நீங்க கொடுக்கணும், பாக்கி இருக்கணும்னா கூட அடுத்த ஜென்மம் நீங்க எடுத்து அவனுக்கு கடன் கொடுக்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நீங்க திருப்பி கொடுக்குற மாதிரி வருவீங்க. அதனால கடன் வந்து நம்ம வச்சுக்க கூடாது. மற்ற கடன்களை பத்தி அப்புறம் பேசுவோம். முதல்ல வந்து பணக்கடன், பித்ருக்கடன், முதல்ல இது 2 முடிக்கிற வழியை பார்ப்போம். இந்த பணக்கடன் எல்லாம் முடிச்சுட்டு பித்ருக்கடன் எல்லாம் முடிச்ச பிறகு அப்புறம் நம்ம வருவோம், மற்றதுக்கெல்லாம் வருவோம். இந்த 5லையும் என்ஓசி வாங்கினதான் பிறகு 8 நிலையெல்லாம் அடைய முடியும், அடுத்த ஓய்ந்த நிலைக்கு போக முடியும். என்ஓசி நம்ம ஒன்றிலே வாங்குறது இல்லை, இதே பாக்கி வச்சு போயிடும், அப்புறம் மறுபிறவி தான். அப்போ எதுக்காக இதை சொல்ல வந்தேன்னா, பாஸ்ட்டுக்கும் எனர்ஜி கொடுத்து அதை கரெக்ட் பண்ண முடியும். ப்ரெசன்ட்லையும் இப்போ ஒரு இன்சிடென்ட் ஒரு இடத்துல நடந்துட்டு இருக்கு, ஒரு ஆக்சிடென்ட்டே நடந்து போச்சுன்னு வச்சுங்களேன். சொல்றாங்க ஆக்சிடென்ட் நடந்து போச்சு, அவங்க சொல்ற ஜென்ரலா பிரார்த்தனை பண்ணுங்க, எனர்ஜி கொடுங்கன்ட்டோம். நீங்க கொடுக்குறது அது வேற, நாங்க கொடுக்குறது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம கொடுக்குற எனர்ஜி எப்படி போகும்னா ப்ரெசன்ட்டுக்கு தான் போகும். அவங்க இங்கே ஒரு இடத்துல ஹாஸ்பிட்டல்ஸ் ஆகிருப்பாங்க, ஒரு ஐசியூல இருப்பாங்க. நம்ம கொடுக்குற எனர்ஜி கரெக்டாக அவங்களுக்கு போகும். நீங்கள் கொடுக்குறது இல்லை, அது வேற. இது ஹையர் வெர்ஷன். இது நீங்கள் கொடுக்குறது லோயர் வெர்ஷன், நாம கொடுக்குறது ஹையர் வெர்ஷன். இந்த வெர்ஷன் என்ன பண்ணும், கரெக்டாக அங்கே போகும், ப்ரெசென்ட்லேயே போகும். ப்ரெசென்ட்டாக போயிட்டு அவங்க இந்த பிரச்சனையை உண்டான இதில் அவங்களுடைய இந்த காரண உடலில் போயிட்டு இப்போ நியூட்ரலைஸ் பண்ணிவிடும். அப்போ நியூட்ரலைஸ் பண்ண அவங்க நார்மலாகும். ஆக்சிடென்ட் இருக்கிறவங்க நார்மலாக வெளியே வரும். இந்த மாதிரி நிறைய பேர் கொடுத்துருக்கோம், ஆக்சிடென்ட் கேஸை நிறைய பேர் கொடுத்துருக்கோம். ஆக்சிடென்ட்ல அட்மிட் பண்ணிட்டு பழக்க முடியாது சார் அப்படின்னு சொல்லிடுவாங்க.
அப்புறம் அவங்களுக்கு நம்ம இங்கேருந்து ஹீலிங் கொடுப்போம். யூஎஸ்ல இருக்கிறவங்க நிறைய பேருக்கு மாதிரி கொடுத்துருக்கோம். கனடாவில் இருக்கிற கொடுத்துருக்கோம். சுவிட்சர்லாந்து கொடுத்துருக்கோம். நிறைய பேர் கொடுத்துருக்கோம். காப்பாற்ற முடியாது அவ்வளோதான் சொன்னவங்கலாம் வெளியே வந்திருக்காங்க. நாம என்ன பண்ணோம்? நாம இங்கே சென்னை வேலைச்சியில் இருக்கோம். அவங்க எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அவங்க பேஸ் கூட எனக்கு தெரியாது. அவங்க பேஸ் கூட எனக்கு யாரு சம்மந்தப்பட்ட ஆக்சிடென்ட்டை மாட்டியிருக்காங்களோ அவங்க பேஸ் தெரியாது, அவங்க பேரும் தெரியாது எனக்கு. பட் அது வேற ஒரு லிங்க் இருக்கு. எனக்கு யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்க, அவங்க மூலமா அந்த லிங்க் போயிடும். சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட நபர் பேர் எனக்கு தெரியணும், அவங்களுடைய நேம் தெரியணும், அவங்களுடைய ஃபேஸ் தெரியணுன்றது அவசியம் இல்லை. ஹையர் வெர்ஷனுக்கு நான் எனர்ஜி டீமுக்கு போயிட்டோம்னா அதை நம்ம என்ன சொல்லி கமெண்ட் சொல்லி கொடுக்கணுமோ கரெக்டாக அங்கே போய் சேர்ந்துடும். அவங்கள பற்றி நான் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது, என்னை பற்றி அவங்களும் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த ஹையர் வெர்ஷன் ஆஃப் எனர்ஜி கொடுக்கும் பொழுது அது போயிடும். அதே மாதிரி ஃபியூச்சருக்கும் போகலாம். ஒரு விஷயம் நடக்கணும், இந்த மாதிரி விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஃபியூச்சரில் நாளைக்கு இருக்கலாம், நாளைக்கு மணி நேரம் இருக்கலாம், 10 வருஷம் கழிச்சிருக்கலாம், 5 வருஷம் கழிச்சிருக்கலாம், அந்த மாதிரி ஃபியூச்சரும் கூட எனர்ஜி கொடுக்க முடியும். அது இங்கே எனர்ஜி கொடுத்தோம்னா கரெக்டாக பர்ஃபெக்டாக கரெக்டாக நடக்கும், நல்லபடியாக பாசிட்டிவ் நடக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே கொடுக்க முடியும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பிரார்த்தனை எல்லாம் பண்ணுறோம் இல்லையா, நம்ம குரூப்போட ஏதோ பிரார்த்தனை எல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏதோ பண்ணுறீங்க, ஏதோ அந்த டைமிங் மட்டும் ஏதோ மாற்றிங்கன்னு சொன்னால் ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க போல. நல்ல விஷயம், பாராட்டுகிறது. அனைவருக்கும் நன்றி, அனைவருக்கும் பாராட்டுகிறது, எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அந்த ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் இறைக்கட்டனுடைய 17வது விஷயத்தை எடுத்து பண்ணுறீங்கன்னு சந்தோஷம் தான். அதில் என்ன மற்றவங்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்னா, கர்மானதி ஹீலிங் ஃபாலோயர்ஸும் திரும்ப திரும்ப சொல்கிறேன், கர்மானதி ஹீலிங் ஃபாலோயர்ஸ் யாராக இருந்தாலும் கடவுளுடைய செல்ல குழந்தைகள். மற்றவங்களை விட பிரார்த்தனை மணிக்கணக்கில் பண்ண தேவையில்லை. மற்ற முறைகளில் நான் அரை மணி நேரம் பண்ணுறேன், 1 மணி நேரம் பண்ணுறேன், 2 மணி நேரம் பண்ணுறேன், 3 மணி நேரம் பண்ணுறேன், நாளெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு தான் பண்ணுவாங்க. தவறு இல்லை, தப்பு கிடையாது. ஆனால் கர்மானதி ஹீலிங்கை பொறுத்த வரைக்கும் அப்படியெல்லாம் மணிக்கணக்கில் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஜஸ்ட் கையில் கிறிஸ்டல் இருந்து ஜஸ்ட் ஒரு தடவை சொன்னாலே போதும், அது போயிடும். இதுதான் மற்றதுக்கும் இருக்கிற பெரிய பியூட்டி. இறைவன் எவ்வளவு கருணை கொண்டவர் பாருங்க. நீங்களாம் எவ்வளவு லக்கி பீப்புள் பாருங்க, எவ்வளவு லக்கி பீப்புள் பாருங்க. நிறைய ஆன்மீக அமைப்புகள்லாம் இருக்கு. அந்த அமைப்புகளில் மெடிடேஷன் பண்ணுவாங்க, சொல்லுவாங்க, சார் நான் 2 hours பண்றேன், 3 hours பண்றேன், 4 hours பண்றேன், 5 hours பண்றேன், நாடெல்லாம் பண்றேன் அப்படின்லாம் சொல்லுவோம். தவறு கிடையாது, நல்லதுதான், தப்பு கிடையாது. நம்ம அதை குறை சொல்ல, தப்பு சொல்ல. பட் கர்மா எனர்ஜி ஹீலிங்ல அப்படியெல்லாம் ரெகுலஸா பண்ணவும் கிடையாது. நீங்க ஜஸ்ட் கையில கிறிஸ்டலை வச்சுக்கிட்டு யாரை நினைச்சு என்ன கொடுத்தாலுமே ஜஸ்ட் மொமெண்ட் போயிடும், அவ்வளவுதான். நீங்க எத்தனை மணி நேரம் மணி செய்யறதுக்கும் நம்ம அந்த ப்ராக்டிஸ் நமக்கு வர்றதுக்காக தான் நீங்க ஒரு நாளைக்கு 1 hour பண்ணுங்கன்னு சொல்றோம். மினிமம் 1 hour 2 hour நீங்க பண்ணுங்கன்னு ஏன் சொல்றோம்னா, அந்த ப்ராக்டிஸ் வர்றதுக்காக நீங்க பண்ணுங்கன்னு சொல்றோம். ஒரு நாளைக்கு ஒரு 1 hour 2 hour நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக, நீங்க அடுத்தடுத்த உயர்நிலைக்கு போகணுன்றதுக்காக, நீங்க நல்லா சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக, உங்களுடைய சுற்றியவர்களுக்கு சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக, உங்களுக்கு வேண்டப்பட்டவர்கள் சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக ஒரு 1 hour 2 hour மெடிடேஷன் பண்ணுங்க, கிறிஸ்டல் யோகா பண்ணுங்க, கிறிஸ்டல் மெடிடேஷன் பண்ணுங்கன்னு சொல்றோம் ஒழிய, பட் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க மெடிடேஷனை பண்ண தேவையில்லை. ஹையர் வெர்ஷனுக்கு நீங்க அடுத்த லெவலுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா மெடிடேஷனே பண்ண வேண்டாம். மெடிடேஷன் பண்ணாமலேயே அந்த பெனிஃபிட் கொண்ட டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்கு, நம்ம சொல்லிக் கொடுப்போம், ஃபியூச்சர்ல சொல்லிக் கொடுப்போம். மெடிடேஷன் பண்ணாமலேயே இப்போ ஒரு அமைப்புல இருக்காங்க, XYZ ஏதோ ஒரு அமைப்புல இருக்காங்க, அவங்க ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் மெடிடேஷன் பண்றாங்க, 5 மணி நேரம் மெடிடேஷன் பண்றாங்கன்னா, நீங்க கர்மா எனர்ஜி ஹீலிங் ஃபாலோயர்ஸ் கையில கிறிஸ்டல் வச்சுக்கிட்டு அவங்க 5 மணி நேரம் மெடிடேஷன் பண்ணா என்ன எஃபெக்ட் கிடைக்குதோ அதை ஜஸ்ட் ஒரு நிமிஷத்துல கொண்டு வந்துடலாம். 1 minute இஸ் எனஃப். 1 minute இஸ் எனஃப். எவ்வளோ கொடுத்து வச்சவங்க நீங்க பாருங்க. கையில கிறிஸ்டல் வச்சுக்கிட்டு நீங்க ஒரு தடவை சொன்னீங்கன்னா போதும். அதே மற்ற அமைப்புகளில் இருக்கிற மெடிடேஷன் பண்ணவங்க 5 hours 6 hours பண்ணா என்ன எஃபெக்ட், அந்த எஃபெக்ட் உங்களுக்கு வந்துடும். எவ்வளோ லக்கி பாருங்க. அதே மாதிரி ரிப்பீட்டடா சொல்லணுன்றதெல்லாம் கிடையாது, திருப்பி சொல்லணும் அதையே, அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு தடவை சொன்ன போதும், கப்புன்னு பிடிச்சிக்கும். நம்ம திருப்திக்காக வேணா ஒரு 2 time 3 time சொல்ல மாட்டோம். கவுண்டிங் எல்லாம் கிடையாது. 3 time சொல்லணும், 9 time சொல்லணும், 11 time சொல்லணும், அப்படி மந்திரம் சொல்லணும் பார்த்தீங்களா, 108 முறை சொல்லணும், அதெல்லாம் கிடையாது. நீங்க மனசார டிவோட்டடா டெடிகேட்டடா அதை கான்சன்ட்ரேஷன் பண்ணி அந்த கிறிஸ்டல் கிட்ட ஒரு தடவை சொன்னாலே போதும், பிடிச்சிக்கும். திருப்பி சொல்லணுன்றது. இப்போ நமக்கு ஒரு விஷயம் ஒருத்தர்கிட்ட ஒரு வேலை ஆகணும்னா, சார் அதை கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க, ரைட் ஓகே. திருப்பி மன்னர் சார் அது மேட்ரு என்ன கொஞ்சம் பாருங்க. திருப்பி ஒரு வாரம் கழிச்சு சார் அது என்ன கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க.
அப்படி சொல்லி நம்ம ப்ரெஷர் கொடுப்போம். ஏன் ப்ரெஷர் கொடுப்போம் அப்படின்னா, நமக்கு ஒரு காரியம் ஆகணும், அவங்க கொஞ்சம் அவங்க முன்ன பின்ன இருப்பாங்க, நம்மள மாதிரி 1000 பேர் பார்ப்பாங்க, அதை கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணுவோம், பேசுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது நேச்சர், உலக இயல்பு இல்லையா? எப்படி சொல்லுவோம்? கொஞ்சம் பார்த்து பார்த்து பண்ணி கொடுங்க சார், கொஞ்சம் பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவோம், இல்லை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சொல்லுவோம், நீங்கள் பார்த்து பண்ணுங்க, பார்த்து பண்ணி கொடுங்க அப்படி சொல்லுவோம். பட் கர்மா எனர்ஜி ஹீலிங்ல கிறிஸ்டல் கிட்ட அப்படி கிடையாது. ஒரே ஒரு தடவை நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா போதும், பிடிச்சிக்கும். ரெக்கார்டு நீங்க மணி கணக்கில் உட்காந்து சொல்லணும்ன்றலாம் கிடையாது. 1/2 hour பிரார்த்தனை பண்ணணும், 1 hour பிரார்த்தனை பண்ணணும், 2 hours ஒரே தடவை சொன்னீங்கன்னா இப்போ பிடிச்சி. அப்ப மற்ற தியான மற்ற முறைகள்ல இருக்கிறவங்க ஒரு நாளெல்லாம் ஒரு 12 மணி நேரம் 10 மணி நேரம் தியானம் பண்ணி என்ன செஞ்சாங்களோ அதை ஜஸ்ட் நீங்க ஒரே நிமிஷத்துல பண்ண முடியும். அதே எஃபெக்ட், ஈக்குவல் எஃபெக்ட். நீங்க எவ்வளவு லக்கி பீப்புள் பாருங்க. கிறிஸ்டல் எவ்வளவு லக்கியஸ்ட் ப்ராடக்ட் பாருங்க. அதை ப்ராடக்ட்னு சொல்லக்கூடாது, டிவைனோட இன்னொரு ஃபார்ம். அதை ப்ராடக்ட்னு சொல்ல கூட தப்பு தான். அது ஒரு பொருள் கிடையாது, இறைவனே. அது இறைவனையே நம்ம கூட வச்சிருக்கோம். ப்ராடக்ட் கூட தப்பு தான். ப்ராடக்ட், கடவுள் ப்ராடக்ட் கிடையாது, பொருள் கிடையாதுல்ல. கடவுளுடைய ஒரு ஃபார்ம் கிறிஸ்டல், கடவுளுடைய ஃபார்ம் கிறிஸ்டல். நீங்க கையில கிறிஸ்டலை வச்சுட்டு நீங்க அதான் நான் சொல்லுவேன், நீங்க டியூன் அப்னு சொல்லுவேன். டியூன் அப் ஆகன்னா நீங்க அதுக்கிட்ட கேட்கணுன்றது இல்லை, சொல்லணுன்றது இல்லை, நீங்க நினைச்சாலே போதும் அது உள் வாங்கி எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சு. இதை விட ஒன்று எவ்வளோ அருமையான விஷயம் பாருங்க. நீங்க அதுக்கிட்ட கையில எடுத்து எனக்கு இந்த கோரிக்கைன்னு சொல்றது ஸ்டார்டிங் ஸ்டேஜ். நீங்க அதை பழக டியூன் அப் ஆக அதை நீங்க நினைச்சாலே போதும், அதை நீங்க தொட்டாலே போதும், மனசுக்குள்ள நினைச்சாலே போதும், ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை கேப்சர் பண்ணிக்கும், எக்ஸிக்யூட் பண்ண இன்னும் டியூன் அப் ஆக நீங்க அதுக்கிட்ட ஒன்றும் கமாண்டே சொல்ல வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம். அது உங்ககிட்ட இருந்தாலே போதும், இன்னும் டியூன் அப் இன்னமும் டியூன் அப் நீங்க ஆனீங்கன்னு வச்சுங்களேன். உங்க கையில கிறிஸ்டல் இல்லைன்னா கூட, வீட்டுல கிறிஸ்டல் இருந்தா கூட அதை நினைச்சுன்னா வேற செய்யும். இப்ப நம்ம கூட வச்சுக்கணும்னு சொல்றோம், பாக்கெட்ல வச்சுக்கோங்க, உடம்புல படுற மாதிரி வச்சுக்கோங்க, உங்க ஆறாவது இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க, உங்க பேக்ல வச்சுக்கோங்க, முடிஞ்ச வரைக்கும் உடம்புல படுற மாதிரி வச்சுக்கோங்க, கழுத்துலையோ செயின்லையோ ஏதோ ஒன்று போட்டு வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் தொப்புளுக்கு மேலே வச்சுக்கோங்க. முடியாத போது பேண்ட் பாக்கெட்டு மற்ற கூட வச்சுக்கலாம், பரவாயில்ல. முடியாத போது முடிஞ்ச வரைக்கும் வச்சுக்கோங்க அப்படி சொல்லி. இப்ப கிறிஸ்டல் கூட கையில வச்சுக்கிறீங்க. இன்கேஸ் நீங்க வெளில போறீங்க, கிறிஸ்டல் எடுத்துட்டு போல அப்படின்னு நினைச்சா கூட, வீட்டுல கிறிஸ்டல் இருக்கு, ஏதோ ஒரு சுச்சுவேஷன் என்ன பண்றதுன்னு தெரியல, இறைவா அப்படின்னு சொல்லி நினைச்சு அந்த கிறிஸ்டல் நினைக்கணும். இறைவான்னு நினைக்குமா கிறிஸ்டல் தான் நினைக்கணும். நீங்க கிறிஸ்டல்னு கூப்பிட தேவையில்ல, கிறிஸ்டல் கூப்பிடுறது இறைவா தான், இறைவனுடைய ஒரு ஃபார்ம் தான் இறைவா அப்படின்னு சொல்லி நீங்க அந்த கிறிஸ்டலை பார்த்து. இப்ப எப்படி கோயிலுக்கு போறோம், அந்த கடவுள் உருவங்கள் விக்கிரங்களை பார்க்கிறோம், இறைவான்னு சொல்லி வணங்குறோம், கும்பிடுறோம். சர்ச்சுக்கு போறோம், மாதாவை கும்பிடுறோம், இயேசு கும்பிடுறோம். மாஸ்க்கு போறோம், ஒரு செவருன்னு இருக்கு, அல்லா உருவமற்றவர்னால அந்த செவத்தை பார்த்து அது அல்லாவான்னு நினைச்சு கும்பிடுறாங்க. அது செவரு தான், அங்க ஒன்றும் கிடையாது, அங்க உருவமெல்லாம் கிடையாது. பட் அல்லாஹ் உருவமற்றவர், இறைவன் உருவமற்றவர்ன்ற கான்செப்ட்ல அவங்க வரனால அங்க வெறும் செவரு தான் இருக்கும், அங்க சாமியெல்லாம் ஒன்றும் இல்லை, உருவமற்றவர். சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது மசூதிக்கு எல்லாம் அனுப்பிச்சு விடுவாங்க. ஈவினிங் 5-6 மணி ஆனா அம்மா வீட்டில் டான்ஸ் போங்க, எல்லாரும் மசூதிக்கு போங்கன்னு அனுப்பிச்சு விடுவாங்க. அங்கே நம்ம ஏரியாவில் இருக்கிறவங்கள பசங்களாம் அனுப்பிச்சுட்டோம். 6 மணி ஆனால் மசூதிக்கு போனோம். மசூதிக்கு போய் எல்லாம் நிற்போம், வரிசையா வெளியே நிற்போம். எல்லாம் சின்ன சின்ன பசங்க எல்லாம் வாண்டுங்க. நாங்களாம் போகும்போது அவங்க உள்ள அந்த துவாலாம் ஓதிட்டு வருவாங்க, பேச மாட்டாங்க. முன்னாடி அந்த அப்படியே ஊதுவாங்க, ஒருத்தர் நெத்தியும் இந்த இடத்த பார்த்து அப்படியே ஊதுவாங்க. வந்துடுவோம். எதுக்குன்னு தெரியாது, அம்மா சொல்லுவாங்க. கரெக்டா 5-5:30 மணி ஆனா மசூதிக்கு போனால் எல்லாம் ரெடியா இருங்கன்னு, எல்லா பசங்கள்லாம் நாங்களாம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து குரூப்பா போவோம். அங்க போய் நின்றுடுவோம், அங்க துவாலாம் ஓதிட்டு அப்புறம் கடைசியில் அப்படி வெளியே வருவாங்க. ஈவினிங் டைம்ல வெளில வருவாங்க. வந்தோடனே யாரும் பேச மாட்டாங்க, அவங்க அந்த துவா ஓதிட்டு அப்படியே வருவாங்க. தட் மீன்ஸ் அதெல்லாம் ஓதி அந்த பவர் அப்படியே வாயில வச்சுட்டு வராங்க, அவங்க வாயில எடுத்துட்டு வராங்க. வந்த உடனே ஃபர்ஸ்ட் வரிசையா இருக்கிறவங்க எல்லாம் பூன்னு ஊதுவாங்க. ரைட், ஓகே, சந்தோஷம், வந்துடும். அப்ப எனக்கு என்ன காரணம் தெரியாது, அது இப்போ தெரியுது அது என்ன ரீசன் அப்படின்னு தெரியுது. அந்த துவா ஓதுறதுனால, அந்த குரான் வசனங்களை ஓதுறதுனால அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அவங்களுக்கு வரும். அது அவங்க வாயிலையும் நிற்கும். அவங்களுக்கு அவங்க இதுல மந்திரம் எல்லாம் கிடையாது இல்லையா, அவங்க அதுல இஸ்லாத்துல மந்திரங்கள்லாம் இல்லைனால அவங்க அந்த அந்த வெர்ஸ் பண்ணாங்க இல்லையா, அந்த ஹோலி வெர்சஸ் பவர் அதை அப்படியே அவங்க வாயில கொண்டு வருவாங்க, அதை அப்படியே ஊதிட்டு வருவாங்க. அது நிறைய பேருக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கறது,
நிறைய பேருக்கு நிம்மதியை கொடுக்கறது, நிறைய பேருக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது, அவங்களுடைய தோஷங்களை போக்குகிறது அப்படின்ற விஷயம் எனக்கு அப்போ தெரியாது. அப்புறம் அப்புறம் நானும் அதை ஆராய்ச்சி வரும்போது இந்த ஃபீல்டுக்கு வந்த பிறகு அதெல்லாம் எவ்வளோ சயின்டிஃபிக்கான உண்மை அப்படின்னு தெரிஞ்சுது. அப்போ அப்பா அப்போ அம்மா அனுப்பிச்சது கரெக்டு. ஆனால் தெரியாம இருந்துச்சு, எதுக்கும் தெரியாது. ஏதோ போகிறாங்க, அங்கே துவா ஓதுறாங்க நல்லது, அதுதான் தெரியும் அம்மாவுக்கு. பட் அது சயின்டிஃபிக் ஃபேக்ட் இப்போ நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி அந்த தாட் ஃபார்ம் அந்த வைப்ரேஷன் பவர் தான். அப்போ இந்த இங்க படக என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, கிறிஸ்டலே இல்லை, நீங்க வீட்டில் வச்சிருக்கீங்க, இல்லை ஊர்ல வச்சுட்டீங்க, நீங்க மறந்து வெளில வந்துட்டீங்க அப்படின்னா கூட நீங்க ஜஸ்ட் இறைவா அப்படின்னு சொல்லி நினைச்ச அந்த கிறிஸ்டலை நீங்க நினைக்கும் போதே அது உங்களுக்கு தாட் வந்துடும். உங்களுக்கு என்ன செய்யணும், அந்த நேரத்துக்கு உங்களுக்கு என்ன பண்ணணும், என்ன ப்ரொடெக்ஷன் பண்ணணும், என்ன தேவையோ அதை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சு. எவ்வளவு அட்வான்ஸா போகும் பாருங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான் கூட வைக்கும், போக 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 அதை நினைச்சாலே போதும். அந்த அளவுக்கு இன்னும் பாயணும். நீங்களும் அதுவும் ஒண்ணுக்குள்ள ஒன்னாயிரணும். உண்மையான கணவன் மனைவி மாதிரி ஒண்ணுக்குள்ள ஒன்னாயிரணும். உண்மையான கணவன் மனைவி மாதிரி, அன்புள்ள கணவன் மனைவி மாதிரி. சரியா? அப்படி ஒண்ணுக்குள்ள ஒன்று ஆயிரணும். நாம கணவன், அது மனைவி, அது மனைவி, அது கணவன், அப்படி எடுத்துக்கணும். அந்த அளவுக்கு இன்டிமேட்டா வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ அருமையாக விஷயம் செய்யும். ஸோ இப்போ அதில் வந்து ஃபியூச்சருக்கும் பண்ண முடியும்னு சொல்ல வந்தேன். இப்போ ஃபியூச்சரில் ஒரு இன்சிடென்ட் நடக்குதுனாலும் ஃபியூச்சருக்கும் அந்த நம்ம எனர்ஜி கொடுத்துருக்கணும். கரெக்டாக அதே மாதிரி நடக்கும். அதில் ஒரு எந்த தவறோ இந்த மாதிரி விஷயங்களும் எதுவும் நடக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், சில பேர் வந்து ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணிப்பாங்க, சார் இந்த மாதிரி மேரேஜ் நடக்க போகுது சார், இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுது சார், அதுக்கு கொஞ்சம் எனர்ஜி கொடுங்க அப்படின்னுவாங்க. அப்போ அதுக்கு என்ன பண்ண, ஃபியூச்சருக்கு எனர்ஜி கொடுப்போம். ஏன்னா அந்த மேரேஜ் ஒரு 2 மாதம் கழிச்சு நடக்கும், அது ஒரு இடத்துல நடக்கும், எல்லாரும் ஹாஸ்பிட்டல் ஆவாங்க, அது ஃபியூச்சர் தானே. இப்போ யாரும் அந்த இடத்துல இல்லை, இப்போ 2 மாதம் கழிச்சு ஒரு இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுது, மேரேஜ் நடக்க போகுது. மாப்பிள்ளை வருவார், பொண்ணு வருவார், ரிலேட்டிவ்ஸ் வருவாங்க, ஃபங்க்ஷன் நடக்கும், மேரேஜ் நடக்கும், முகூர்த்தம் நடக்கும், செரமனிஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அதுக்கு நம்ம இங்கே எனர்ஜி இப்போ 2 மாதம் முன்னாடி இப்பயே கொடுக்க முடியும். அப்படி கொடுத்தோம்னா என்ன ஆகும், இந்த எனர்ஜி அங்கே போய் உட்காந்துக்கும், ஃபியூச்சரில் போய் உட்காந்துக்கும். அது ஒரு டைமென்ஷன், அது ஃபியூச்சர் டைமென்ஷனில் போய் உட்காந்துக்கும். கரெக்டாக அந்த இன்சிடென்ட்டுக்கு போய் கரெக்டாக உட்காந்து அந்த இன்சிடென்ட் நல்லபடியாக, ஆசீர்வாதமாக, முறையாக, நல்லபடியாக நடந்து எல்லாருக்கும் நன்மை கொடுக்குற மாதிரி பண்ணிடும். ஸோ இந்த கிறிஸ்டல் எனர்ஜியை நீங்கள் பாஸ்ட்டுக்கும் கொடுக்கலாம், ப்ரெசண்ட்டுக்கும் கொடுக்கலாம், ஃபியூச்சருக்கும் கொடுக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் கேள்வியே பட்டிருக்க மாட்டீங்க. நீங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கேள்வியே பட்டிருக்க மாட்டீங்க. ஃபியூச்சருக்கும் இந்த எனர்ஜியை கொடுக்க முடியும். என்னடா டாக்டர் இப்படி எல்லாம் சொல்றாருன்னு நினைக்காதீங்க, இதெல்லாம் உண்மை, இதான் உண்மை. இதை விட்டுட்டு நம்ம எதோ படிச்சுட்டு இருக்கிறோம், எதோ கத்துட்டு இருக்கிறோம், நம்ம பிஹெச்டின்றோம், அந்த பிஹெச்டி. இதை பேசிக்கா தெரிஞ்சுக்கிற விஷயம் தெரியல. எனர்ஜி கேன் பி டிரான்ஸ்மிட்டட் டு பாஸ்ட் லைஃப், ப்ரெசன்ட் லைஃப் அண்ட் ஆல்சோ டு ஃபியூச்சர் லைஃப் ஆல்சோ. ரெண்டாத்துக்கும் கொடுக்க முடியும். நீங்கள் கிறிஸ்டலை யூஸ் பண்ணி பழக வந்துச்சுன்னா இந்த டெக்னிக்கெல்லாம் நான் சொல்லிக் கொடுக்குறேன். பாஸ்ட்டுக்கும் அனுப்பலாம், உங்கள் டிஎன்ஏ ரூட் காசை எராடிகேட் பண்ணலாம், ப்ரெசண்ட்டுக்கும் அனுப்பலாம், இந்த சுச்சுவேஷனுக்கும் எனர்ஜி அனுப்பலாம். ஃபியூச்சர் நடக்க போகிற ஒரு நல்ல விஷயத்துக்கு கூட இப்போவே எனர்ஜி அதுக்கு அனுப்பலாம். ஃபியூச்சரையும் கண்ட்ரோல் பண்ணுறக்கூடிய எனர்ஜி நம்ம ஃபியூச்சர் கூட அனுப்பலாம். 5 வருஷம் கழிச்சு, 10 வருஷம் கழிச்சு, 5 வருஷம் நடக்கிற இன்சிடென்ட்டுக்கு, இல்லை அடுத்த மாதம் நடக்கிறது, இல்லை 4 நாள் கழிச்சு நடக்குது, இன்னும் 2 நாள் கழிச்சு நடக்க வேண்டிய ஃபங்க்ஷன், அதுக்கு கூட நீங்கள் இங்கேருந்து கிறிஸ்டல் மூலமாக அந்த எனர்ஜி அனுப்பிச்சிங்கன்னா அது நல்லபடியாக நடக்கும். அதுக்கு எனர்ஜி உங்களால் கிறிஸ்டல் கொடுக்க முடியும். ஸோ கிறிஸ்டலை மட்டும் கரெக்டாக யூஸ் பண்ண டெக்னிக் தெரிஞ்சிங்கன்னா என்ன வேணாலும் சாதிக்கலாம். எஸ், தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது வந்து இந்த குளிக்கிறத பற்றி சொன்னோம். முடிஞ்ச வரைக்கும் அந்த டைமில் வந்து, அந்த கிரகண டைமில் வந்து இந்த சண்டை பிடிக்கிறது, வம்பு வழக்கு பண்ணுறது, தகராறு பண்ணுறது, அன்வான்ட் பீப்புள்ஸ் கிட்ட பேசுறது, முடிஞ்ச வரைக்கும் மொபைல் ஃபோனை அவாய்ட் பண்ணுறது. முடிஞ்ச வரைக்கும் ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள் அதை கம்யூனிகேஷன் வந்து அவாய்ட் பண்ணிடுது. ரொம்ப எமர்ஜென்சி இன்னேவிட்டபிள் அப்படின்னா பேசுங்க. அதர்வைஸ் முடிஞ்ச வரைக்கும் இந்த மொபைல் ஃபோனெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. இந்த சீரியல்லாம் பார்க்காதீங்க. அந்த டைமில் சீரியலு, சினிமா இதெல்லாம் பார்க்காதீங்க. அந்த டைமில் என்ன ஆகும்னா ரிசப்டிவ் போர்ஷனில் இருங்க, ரிசப்டிவ் மைண்டில் இருங்க. நல்ல விஷயத்த உள்வாங்கிற மாதிரி நிலைமையில இருங்க. இந்த சண்டை பிடிக்கிறது, தகராறு பண்ணுறது, இந்த சினிமாவில் என்ன ஊர்பட்டதெல்லாம் வரும், சீரியல் என்ன ஊர்பட்டதெல்லாம் வரும். இன்னைக்கு ஒரு நாளைக்காவது அதெல்லாம் பார்க்காதீங்க. கர்மானுக ஹீலிங் ஃபாலோவர்ஸ் பெரும்பாலும் சீரியல் பார்க்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் கொஞ்சம் பார்க்குறவங்க இருக்கீங்க. ரொம்ப சினிமா பார்க்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், ஆனால் பார்க்குறவங்க இருக்கிறீங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த சினிமா பார்க்குறது, நெகட்டிவான விஷயத்த கான்செப்ட் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த கிரகண டைமில் நீங்கள் வாங்குற எனர்ஜி அடுத்த கிரகணம் வரைக்கும் உங்களுக்கு உங்கள் ஆறால இருந்து பாசிட்டிவாக கொடுக்கும்.
இப்போ சாப்பாட்டுக்கு போகிறோம், பந்திக்கு போகிறோம், சாப்பிட்டுட்டு வரோம், சாப்பிட்றதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஆகுது அப்படின்னா அந்த அந்த 20 மினிட்ஸ் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அடுத்து வேறு சாப்பாடு வரைக்கும் உங்களுக்கு அந்த எனர்ஜி கொடுக்குது இல்லையா? இப்போ காலைல முகத்தில் போய் சாப்பிட்றீங்க, நீங்கள் மதியானம் எங்கேயோ சாப்பிடுவீங்க, அந்த 4 ஹவர்ஸ் உங்களுக்கு எனர்ஜி கொடுக்குது இல்லையா? அதே மாதிரி இந்த கிரகண டைமில் நீங்கள் வாங்குற எனர்ஜி அடுத்த நெக்ஸ்ட் இயரில் வரும். நெக்ஸ்ட் இயரில் சந்திர கிரகணம் வர்ற வரைக்கும் அந்த எனர்ஜி உங்கள் ஆறாவது இருந்து உங்களுக்கு எனர்ஜி கொடுக்கும். அதனால் அந்த இந்த டைம் நம்ம வாங்க போஸ்டரில் இருக்கணும். அந்த டைமில் போய் சண்டை பிடிக்கிறது, தேவையில்லாமல் பேசுறது, அன்வான்டாக பேசுறது, அன்வான்டாக நம்ம எனர்ஜி டைவெர்ட் பண்ண வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் வாய்ப்பு இருக்கிறவங்க மெடிடேஷன் பண்ணுங்க. ஃபுல்லாக பண்ண தேவை, நைட் 2 மணி வரைக்கும்லாம் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு 1/2 hour 1 hour பண்ணிட்டு படுத்துருங்க. 9:30 சொல்லியிருக்கோம், 9:30 சொல்லியிருக்கோம். நீங்கள் ஜென்ரலாக 9:30 10 o'clock மேக்ஸிமம் படுத்துருங்க. நைட்டில் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் படுத்துருங்க. அதுக்காக நைட்லாம் முழிச்சுட்டு நைட்லாம் அந்த நைட் 2 மணி வரைக்கும் உட்காந்துட்டு மந்திரம் ஜெபிக்கணும், நைட்டு 2 மணி வரைக்கும் உட்காந்து பிரார்த்தனை பண்ணணும், அதெல்லாம் தேவையில்லை, நாட் நெசசரி. நானே ஏற்கனவே சொல்லிக்கிறேன், நைட் 9க்கெல்லாம் படுக்கணும்னு சொல்லிக்கிறேன். கர்மாலஜி ஃபாலோவர்ஸ் வந்து இன்னும் யாரும் ஸ்டார்ட் பண்ணலை. நான் சொல்லிட்டு இருக்கேன், யாரும் கேட்டுருக்கீங்க, யாரும் இன்னும் அதை ஃபாலோ பண்ணல. இன்னைக்கு வரைக்கும் யாரும் ஃபாலோ பண்ண, இன்னும் 2 பேர் பண்ணாங்க, அவங்களும் விட்டாங்க. இப்போ யாருமே ஃபாலோ பண்ணல. ரைட் சொல்லுங்க டாக்டர், ரைட் ஓகே அப்படின்ட்டு அப்படியே போகிறீங்க. பாருங்க, ஃபாலோ பண்ணுங்க. நைட்டு 9க்கெல்லாம் படுக்க பாருங்க, ட்ரை பண்ணுங்க. ஜென்ரலாகவே அப்போ நீங்கள் நைட்டு 9க்கெல்லாம் படுத்தீங்க, இவ்வளோ மேட்ரே நமக்கு தேவையே இல்லை, இவ்வளோ விஷயமா நமக்கு தேவையே கிடையாது, எவ்வளோ விஷயமே தேவையே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக இவ்வளோ பேச வேணாலும் நைட்டு 9 மணிக்கு தூங்கிடு இல்லையா? ஆனால் முடிஞ்ச வரைக்கும் அவ்வளோ சீக்கிரம் முடியாமல் பண்ணுங்க. நைட்லாம் முழிச்சிட்டு மந்திரம் சொல்லணும், நைட்லாம் முழிச்சிட்டு வந்து ப்ரே பண்ணணும், அப்படிலாம் எதுவுமே கிடையாது. சரியா? நைட்டு இப்போ நான் சொன்னேன், உங்கள் தேவைகள்லாம் ஒரு பேப்பரில் எழுதிக்கோங்க. அந்த தேவைகளை வந்து கிரகணம் ஆரம்பித்த பிறகு ஜஸ்ட் ஒரு தடவை படிங்க போதும். ஜஸ்ட் ஒரு தடவை படித்து, இறைவா எனக்கு எல்லாம் நல்லா எனக்கு இதெல்லாம் பண்ணி கொடுங்க, அவ்வளோதான். இறைவா எனக்கு எல்லாம் நல்லா பண்ணி கொடுங்க. கையில் கிறிஸ்டல் இருக்கிறவங்க கிறிஸ்டல் வச்சு கேளுங்க, கையில் கிறிஸ்டல் இல்லாதவங்க எதிர்பார்த்துக்கிறவங்க அந்த வேலையை நாங்களே பண்ணிட்டோம், உங்கள் வேலையை நாங்களே பண்ணிட்டோம். ஆனால் அது ஒன்றும் டோன்ட் வரி. கிறிஸ்டல் சம்மந்தமே இல்லாத மற்ற ஃபாலோயர்ஸு ப்ரே பண்ணிக்கோங்க, தப்பு கிடையாது. கிறிஸ்டலே இல்லாத, நான் கிறிஸ்டலுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் இல்லை, கிறிஸ்டல் என்கிட்ட இல்லை, கிறிஸ்டல் பற்றி எனக்கு தெரியாது, நான் அப்போ தான் புதுசாக வந்திருக்கேன் அப்படின்னு நோ ப்ராப்ளம். நீங்கள் அந்த டைமில் உங்களுக்கு என்ன வேணும் மனசை நினச்சி ப்ரே பண்ணிக்கோங்க. பட் பாசிட்டிவான வேர்ட்ஸ் போட்டு எழுதிக்கும். அது எதுவாக இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் பர்சனலாக வச்சுக்கோங்க. ஏன்னா பர்சனல் மேட்ரு பர்சனல் தான். அது உங்களுக்கு வெளியே சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கும், வெளியே சொல்லக்கூடாத விஷயங்கள் இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் எழுதாமல் மைண்டில் கூட வச்சுக்கோங்க. அது டியூ டு சீக்ரெசி. அது ஏன்னா குடும்பத்தில் இருந்தாலும் கூட சில விஷயங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கலாம், சில விஷயங்கள் சொல்லக்கூடாதா இருக்கலாம். அந்த மாதிரி விஷயங்களை மைண்டை வச்சுக்கோங்க. என்ன எழுத முடியுமோ அதை எழுதிங்க. 4 பேர் பார்த்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற விஷயத்த ஓப்பனாக எழுதிக்கும். ஏன்னா நிறைய பேர் கவுன்சிலிங் பார்க்கறனால லேக்ஸ் ஆஃப் பீப்புள் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். சில விஷயங்கள்லாம் இருக்குது, சொல்லக்கூடாத விஷயங்கள் நம்ம மனசுக்குள்ளே இருக்கும். அது சொன்னால் தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் வரும். அப்போ அது நான் யதார்த்தமாக சொல்லிட்டு அந்த ரொம்ப விலைக்கு வாங்கிக்க வேண்டாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ரைட்டிங்கில் எழுத வேண்டாம், அந்த மாதிரி விஷயங்கள் எழுத வேண்டாம். அதை மைண்டுக்குள்ளே இப்போ நீங்கள் மைண்டை வச்சுக்கோங்க. பட் பாசிட்டிவான வேர்ட் போடுங்க, மைண்டை வச்சுட்டு பாசிட்டிவான வேர்ட் போட்டு அதை வந்து எனக்கு நல்லா பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் வேண்டிக்கும். ஏடா கூடமா எழுதி அப்புறம் ஏதாவது பார்த்து தேவையில்லாமல் குழப்பத்தில் மாட்டிக்கும். அப்போ டாக்டர் இவங்க சொன்னார் அதனால தான் எதனா பாருங்க தேவையில்லாச்சுக்கணும், எனக்கு நெகட்டிவ் கர்மாவை கொடுக்குறாரு. சரியா? டாக்டர் சொன்னார், நானும் இதை பாட்டிங்க தேவையில்லாம பிரச்சனைலாம் வந்தது, இதுக்கு டாக்டர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நெகட்டிவ் கர்மா அனுப்பாதீங்க, நைட்டு எனக்கு அனுப்பாதீங்க. ஓகேவா? வந்தால் நான் நியூட்ரைஸ் பண்ணிக்குவேன், அது வேறு. பட் எனக்கு அது தேவையில்லாத வேலை தானே. அதனால் உங்கள் மைண்டுக்குள்ள இது எழுதலாம் அப்படின்னு பப்ளிக்காக எழுதலாம்னு எதை எழுத முடியுதோ அதை எழுதிக்கோங்க. இது வேண்டாம் நம்ம மைண்டுக்குள்ளே இருக்கட்டும் அப்படின்ற விஷயத்த மனசுக்குள்ளே ப்ரே பண்ணிட்டோம். ஜஸ்ட் ஒரு தடவை ப்ரே பண்ணிவிட்டு இறைவா எனக்கு இது பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னால் போதும். வேற ஒன்றுமே பண்ணிக்க வேண்டாம். அந்த கிரகண டைமில் எனக்கு இது பண்ணி கொடுங்க, ஜஸ்ட் ப்ரே பண்ணல போதும், அவ்வளோதான். போட்டு நைட் தூங்கிடுங்க. சரியா? மேரிடு கப்புள்ஸ் செக்ஷுவலாக இன்டர்கோர்ஸ் எல்லாம் எதுவும் வச்சுக்க வேண்டாம். இன்னைக்கு எதுவுமே வச்சுக்க கூடாது. இது யாருமே சொல்ல மாட்டாங்க, இன்னைக்கு அது யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆக்சுவலாக வந்து மேரிட் பீப்புள் வந்து இந்த கிரகண நாட்டில் வர்ற நைட்டில் செக்ஷுவலாக இன்டர்கோர்ஸ் தாம்பத்திய உறவு எதுவும் வச்சுக்க கூடாது. அப்படி வச்சா சம்பந்தப்பட்ட ஆணுக்கும் சரி, சம்பந்தப்பட்ட பெண்ணுக்கும் சரி, கணவனுக்கும் சரி, மனைவிக்கும் சரி, அது நிறைய பிரச்சனைகளை உருவாக்கும். சப்போஸ் கன்சீவ் ஆகிட்டா அந்த குழந்தை மனநிலை பாதிக்கப்பட்ட குழந்தையாக இருக்கும். சப்போஸ் கன்சீவ் ஆகிட்டா அது மனநிலை பாதிக்கப்பட்ட குழந்தையாக இருக்கும். மனநிலை பாதிக்கப்பட்ட குழந்தைகள் எப்படி பிறக்கிறாங்கன்னு பின்னாடி நம்ம அதை பற்றி விளக்கமாக பின்னாடி சொல்லுவோம். பொதுவாகவே இந்த மாதிரி கிரகண டைமில், அந்த பௌர்ணமி நாட்களில், அமாவாசை நாட்களில், இன்னும் சில திதிகள் நட்சத்திரங்கள்லாம் இருக்குது, சில குறிப்பிட்ட நாள்களாக இருக்குது.
இந்த நாட்களில் அவங்க தாம்பத்திய உறவு வச்சு அந்த டைம்ல அந்த குழந்தை கருவுற்று இருந்தால் அந்த குழந்தை மனதை பாதிக்கப்பட்ட குழந்தையாக இருக்கும். இது நிறைய பேர் தெரியாது. என்ன பண்ணுவாங்க, மனதை பாதிக்கப்பட்ட குழந்தையா ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க, அவ்வளவுதான். ஓரளவுக்கு ட்ரீட்மெண்ட், அவ்வளவுதான். ஏன் மனதை பாதிக்கப்பட்டிருக்கிறது? உள்ள போனோம்னா பாஸ்ட் லைஃப் கர்மா தான், அது வேற சமாச்சாரம். நம்ம எக்ஸ்டர்னல் ரீசனை பத்தி பேசு. நான் வந்து எக்ஸ்டர்னல் ரீசனை பத்தி பேசுறேன், இன்டர்னல் ரீசன் பத்தி பேசுது. அது வந்து கர்மா தான். பட் வந்து இந்த மாதிரி கிரகண நேரங்கள்ல அமாவாசை நாட்கள்லையும் பௌர்ணமி நாட்கள்லையும் பகல்லையும் சில நேரங்கள்லாம் இருக்கு. பகல்லையும் சில நேரங்களா பொதுவாக தாம்பத்திய உறவு பகல்ல வச்சுக்க கூடாது, தப்பு. அது நிறைய பேர் பண்றாங்க, அது தப்பு. அது பகல்ல தாம்பத்திய உறவு வச்சுக்க கூடாது, எந்த காரணத்திலும் வச்சுக்கூடாது. இந்த மாதிரி கிரகணம், அமாவாசை, பௌர்ணமி, சில குறிப்பிட்ட திதிகள்லாம் இருக்கு. அந்த மாதிரி திதிகளில் ஈவன் நைட்டா இருந்தா கூட செக்ஷுவலா இன்டர்கோர்ஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த டைம்ல வந்து கணவன் மனைவியோடும் பாதிக்கும். பிளஸ் குழந்தை கன்சீவ் ஆச்சுன்னா அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி மனதை பாதிக்கப்பட்ட குழந்தையாக இருக்கும். அதுல இருந்து எஸ்கேப் ஆகவே முடியாது. ஸோ அதுக்கு உண்டான எக்ஸ்டர்னல் ரீசன்ஸ் இது, இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதனால வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னா, இப்போ புதுசாக கல்யாணம் ஆனவங்க, அவங்களுக்கெல்லாம் தெரியாது. புதுசாக கல்யாணம் ஆனவங்க, யங் கப்புள்ஸ், அவங்களுக்கெல்லாம் தெரியாது. ஆனால் பெரியவங்க சொல்லுங்க, இந்த மாதிரி நாட்கள்லாம் நீங்கள் சேர்ந்து இருக்க வேண்டாம், தாம்பத்தியம் வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. ஆனால் நைட்டில் அது மாதிரி இன்னைக்கு கிரகண நாளில் வேண்டாம். அப்புறம் வந்து இந்த ப்ரெக்னென்ட் லேடிஸ் பற்றி சொல்லிட்டோம், இன்டர்கோர்ஸ் வேண்டான்ட்டோம், நான்வெஜ் வேண்டான்ட்டோம். அடுத்த முக்கியமான விஷயம், ஏன்னா நேற்று இதெல்லாம் ஃபைல் பண்ணி போட்டுலாம் பார்த்தேன், டைம் இல்லை, தோன்னு அப்படி நைட் ரொம்ப லேட் ஆகி போச்சு. அதனால நான் இன்னைக்கு போட்டு அனுப்பிச்சி விடுறேன். பட் இப்போ நான் ஓவராக ஒரு கிளியர் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு டிப்ஸ் கொடுத்துட்றேன். உங்களுக்கு கடன் இருக்கு இல்லையா, கடன், ஃபைனான்ஸ் கடன், அது 5 ரூபாய் கடன் இருக்கட்டும், 5 கோடி இருக்கட்டும், 50 கோடி, எவ்வளோ கடனாக இருந்தாலும் அந்த கடன்காரங்க பேரெல்லாம் எழுதுங்க. யாரு இல்லை பேர், இதெல்லாம் பகல்டே பண்ணிக்கோங்க. அதாவது கிரகண டைம் தான் பண்ணுறோம் இல்லை, ஏன்னா பகல்டே பண்ணிக்கோங்க. எவ்வளோ கடனாக இருந்தாலும் அந்த கடன்காரங்களுக்கு நல்லா பாருங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கடன்காரங்க எல்லார் பேரும் எழுதிக்கோங்க, எல்லார் பேரும் எழுதிக்கோங்க. அவங்க பேரெல்லாம் எழுதிட்டு அவங்க முன்னால கொடுத்தது, இன்று கொடுத்தது, இன்னைக்கு டேட் போட்டு இன்னைக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 ரூபாயாவது போடுங்க. நீங்க கொடுக்குறீங்க கொடுக்கல அது வேற சமாச்சாரம். நீங்க உங்களால என்ன கொடுக்க முடியுமோ அந்த அமௌண்ட்டை போடுங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த கிரகண டைம்ல கொடுக்கணும். பட் கிரகண டைம்ல வந்து இப்ப நைட்ல வருது, அதனால கொடுக்க வேண்டாம். நீங்க அந்த மாதிரி யாருக்காவது பணம் அனுப்பணும்னா அவங்களுக்கு நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி பணம் எழுதிக்கோங்க. நீங்க யாருக்காவது கொடு, இப்ப ராமனுக்கு 10 ரூபாய் கொடுத்தேன், 10 ரூபாய் ஒன்லி 10 rupees சொல்றேன். இல்ல ராமனுக்கு 1 lakh கொடுத்தேன், இல்ல ராமனுக்கு 10 lakhs கொடுத்தேன். ஸோ அவர் பேரை போட்டுங்க, கொடுத்த பணம், இந்த டேட்டு கொடுத்த பணம்னு சொல்லிட்டு அந்த பேரை போட்டுக்கோங்க. எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேருக்கு ஏதோ ஒரு பணம் போடுங்க. ஒரு 5 ரூபாய் கூட போடுங்க, 10 ரூபாய் கூட, கணக்குல பேப்பர்ல 5 ரூபாய் 10 ரூபாய் அப்படின்னு சொல்லி எழுதுங்க. உங்களால என்ன முடியுமோ, உங்களுக்கு கடன்காரனுக்கு கடனை திருப்பி கொடுக்க முடியுமான்னா ஈவன் ஹவுசிங் லோனு வெஹிக்கிள் லோன் இருக்கிறவங்க கூட, ஹவுசிங் லோன் வெஹிக்கிள் லோனு மற்ற இஎம்ஐ எல்லாம் பேமெண்ட் பண்ணாங்க இல்லையா, அந்த இஎம்ஐக்காரங்க கூட இந்த இஎம்ஐக்கு இவ்வளோ பேமெண்ட் பண்ணேன், இந்த இஎம்ஐக்கு இவ்வளோ பேமெண்ட் பண்ணேன்னு எழுதுங்க. அந்த ஒரு 10 ரூபாய் 100 ரூபாய் போட்டு ஒரு அமௌண்ட் உங்க கையில் என்ன இருக்கோ எழுதுங்க. கேஷா இருந்ததுன்னா கேஷா தனித்தனி கவர்ல போட்டு அவங்க பேரை போட்டு எழுதி வைங்க. கேஷா இருந்தது அப்படின்னா கவர் போட்டு தனியாக எழுதி வைங்க. அப்படி கேஷா இல்லை, இப்போ 500 ரூபாய் நோட்டு தான் இருக்கு, நான் 10 பேருக்கு 50 ரூபா போடுறேன் சார் அப்படின்னா பரவாயில்ல, அந்த 500 ரூபாய் நோட்டை அப்படியே வச்சு 10 பேர் பேரை போட்டு எழுதிக்கோங்க. நோட்டு என்ன இருக்கோ எழுதிங்க. கேஷா வச்சா கேஷா வச்சுக்கோங்க. இல்லை மற்ற டிரான்சாக்ஷன்ஸ், ஆன்லைன் டிரான்சாக்ஷன்லாம் பண்ணணும் இல்லையா, அப்போ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு நீங்கள் அமௌண்ட்டை மைண்டில் ஒதுக்கி வச்சு, இவ்வளோ ஒதுக்கி வச்சிருக்கேன், ஜிபேல ஒதுக்கி வச்சிருக்கேன், ஃபோன்பேல ஒதுக்கி வச்சிருக்கேன்னு எழுதி வச்சுக்கோங்க. இந்த பணத்தை நீங்கள் இதுக்கு மேலே அவங்களுக்கு பணம் கொடுக்கும் பொழுது இதை முதல்ல இங்கே எழுதி வச்சிட்டிங்க இல்லையா, கேஷாக இருந்தால் இந்த பணத்தை கொடுத்துட்டு அனுப்பிச்சி விடுங்க. இல்லை ஒரு இஎம்ஐ பேமெண்ட் பண்ணீங்களா, முதல்ல இந்த பணத்தையும் சேர்த்து டினாமினேஷன் போடுங்க. இப்போ பேங்க்ல போய் பணம் கட்டுறீங்க, இந்த ஒரு 10 rupees நோட்டு, இந்த 50 rupees நோட்டையும் சேர்த்து வச்சு டினாமினேஷன் போட்டு கட்டுங்க. இந்த பணம் கொடுக்கப்பட்டதாக கருதப்படும், இந்த பணம் கொடுக்கப்பட்டதாக வைத்துக் கொள்ளப்படும். புரியுதுங்களா? இந்த பணம் கொடுத்த மாதிரி வச்சுக்கோங்க, இந்த பணம் கொடுத்த மாதிரி வர வச்சுக்கோங்க, அவங்க கையில் ஹேண்ட் ஓவர் பண்ண மாதிரி வச்சுக்கோங்க. அனுப்ப வேண்டாம், ஆன்லைன்லேருந்து சரி ஆஃப்லைன்லாம் சரி எப்படியா இருந்தாலும் கொடுத்த மாதிரி வர வச்சுக்கோங்க. நான் கொடுத்துட்டேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுக்கோங்க. எத்தனை கடன்காரர் இருந்தாலும் உங்ககிட்ட இருக்கிற அமௌண்ட்டு, சார் எனக்கு 20 கோடி ரூபாய் கடன் இருக்கு,
ஆனா இப்ப என்கிட்ட 500 ரூபாய் தான் இருக்கு. 20 கோடி ரூபாய் கடன் இருக்கு. நல்லா பாருங்க, 20 கோடி ரூபாய் கடன் இருக்கு. பட் இப்ப என்கிட்ட 500 ரூபாய் தான் இருக்கு. அப்ப இது எப்படி சார்ட் அவுட் பண்ணீங்க? அதை யார் ரொம்ப செலக்ட் பண்ணி ஒரு ரூபாய் கணக்குல எழுதுங்க. 1 ரூபாய் எழுதுங்க. இவருக்கு 1 ரூபாய், இவருக்கு 1 ரூபாய், இவருக்கு 1 ரூபாய், 1 ரூபாய். ஃபியூச்சர்ல அவருக்கு அனுப்பும் போது ஈவன் பேங்க்ல போய் பணம் கட்டி அந்த காயினை 1 ரூபாய் கட்டிட்டு வேற அமௌண்ட் பேமெண்ட் பண்ணுங்க. இல்லைன்னா அந்த 1 ரூபாய் மைண்டை வச்சுட்டு இந்த 1 ரூபாய் கொடுத்த மாதிரி வச்சுட்டு அப்புறம் ஆன்லைன்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. அப்போ இன்னைக்கு யாருக்கெல்லாம் வந்து நீங்க கடன் கொடுக்குற மாதிரி நீங்க எழுதி வச்சு அந்த பாவனையை செஞ்சு நீங்க கடன் கொடுக்குற மாதிரி எழுதுறீங்களோ இந்த கடன்களை விரைவில் தீரும். இந்த தீர்வதற்கான வழிகள் பிறக்கும். சரியா? அதே மாதிரி உங்களுடைய கோரிக்கைகள் இல்லாம பாசிட்டிவா படிங்க, பாசிட்டிவா எழுதுங்க, பாசிட்டிவா படிங்க. அது கிரகண டைம்ல ஒரு தடவை அப்படி படிங்க. அவ்வளவு நல்லா முடிஞ்ச மாதிரி. என் பையனுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் நடக்கணும், இப்படி எழுதுங்க. என் பையனுக்கு நல்ல மணப்பெண் அமைந்து திருமணம் நடக்க வேண்டும், என்னுடைய மகளுக்கு நல்ல மணமகன் அமைந்து திருமணம் நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி என்ன பாசிட்டிவான வேர்டு போடுறோமோ போடும். இப்போ என்னுடைய மகன் வந்து மனைவியோடு சந்தோஷமாக சேர்ந்து வாழ வேண்டும், என்னுடைய மகள் தன்னுடைய கண்ணோட சந்தோஷமாக சேர்ந்து வாழ வேண்டும். பாசிட்டிவான வேர்டு போட்டு பாசிட்டிவா ஏது. டைவர்ஸ்க்கு முடிஞ்ச வரைக்கும் வாய்ப்பு கொடுக்காதீங்க, டைவர்ஸ் கேட்காதீங்க, டைவர்ஸ் கொடுக்காதீங்கன்னு அடிக்கடி சொல்லுவேன். உங்களுக்கு என்ன தெரியும்னு சொல்றீங்க, நிறைய பேருக்கு மைண்ட் வைஸ் வருது. பட் அது முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. அதுக்கு நாம தேவையில்லை. அவங்கள சேர்த்து வாழ வைக்கிறதுக்கு என்ன வழியோ அதுதான் நம்ம, அதுக்கு தான் நம்ம. அவங்களை பிரிச்சு வைக்கிறதுக்கு நாம வேணாம். அது நிறைய பேர் இருக்காங்க, வக்கீலுங்க இருக்காங்க, போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, கட்ட பஞ்சாயத்து இருக்கு, கோர்ட் இருக்கு, ஜட்ஜி இருக்கிறாங்க, கவர்மெண்ட்டும் சப்போர்ட் பண்ணுது, எல்லாம் இருக்கும். சேர்த்து வாழ வைக்கிறதுக்கு என்ன வழி அதான் நம்ம பார்க்கணும். ஏன்னா அவங்க அந்த மாதிரி ஏதோ ஒரு முரண்பாடு இருக்குன்னு வச்சுன்னா அவங்க நல்லா சந்தோஷமா சேர்ந்து வாழணும்னு எழுதி வைங்க, சேர்ந்து வாழணும்னு எழுதி வைங்க. அது வந்து அவங்களும் எழுதலாம், என்னுடைய கனவை சந்தோஷமாக என்கிட்ட சேர்ந்து வாழணும், என்னுடைய மனைவி என்னோட சந்தோஷம் சேர்ந்து வாழணும், இல்லை என்னுடைய பிள்ளைகள் சந்தோஷமா வாழணும்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸும் எழுதலாம். என்னுடைய மகள் மருமகளோட சேர்ந்து நல்லா வாழணும், என்னுடைய மகன் மருமகளோட சேர்ந்து நல்லா வாழணும். அப்படி அண்ணன் உறவோ போட்டு எழுதுங்க, எல்லாமே பாசிட்டிவா போட்டு எழுதுங்க. கடன்காரங்க கடன் கொடுத்த மாதிரி எழுதிக்கோங்க, கடன் கொடுத்த மாதிரி எழுதிக்கோங்க. சரியா? அந்த கடனை விரைவில் தீர்வுக்கான வழிகள் நமக்கு பாருங்க. அடுத்து வந்து சேரிட்டி. எல்லாத்துக்கும் அடிக்கடி நம்ம சேரிட்டி சொல்லுவோம், ரொம்ப முக்கியமானது. அப்போ சேரிட்டி வந்து இந்த கிரகணத்தின் டைம்ல நம்ம வந்து கொடுக்குற சேரிட்டி வந்து பல 1000 மடங்கு பலன் அதிகமாக பலன் கொடுக்கும். இந்த கிரகணத்தின் டைம்ல நம்ம கொடுக்குற பணம் வந்து நீங்கள் சாதாரணமாக ஒருத்தருக்கு வந்து ஒரு 10,000 கொடுக்குறீங்கன்னா இது வந்து 10 crores கொடுக்குற மாதிரி. சாதாரணமாக ஒரு டொனேஷன் வந்து 10,000 கொடுக்குறீங்கன்னா 10 crores கொடுக்குற மாதிரி. சரிங்க? பல மடங்கு அதிகமாக இருக்கும். அதனால உங்களால் என்ன முடியுமோ 1 ரூபாய் கூட கொடுக்கலாம், 5 ரூபாய் கொடுக்கலாம், 10 ரூபாய் கூட கொடுக்கலாம், 1 crore கொடுக்கலாம். உங்க மனசுக்கு என்ன தோணுதோ அந்த பணத்தை நான் தர்மமாக செய்தேன்னு சொல்லி எழுதி வைங்க. அந்த பணத்தை ஒதுக்கி வைங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆன்லைன்லையும் சரி ஆஃப்லைன்லையும் சரி அந்த பணத்தை அதுக்குன்னு ஒதுக்கி வைங்க. நான் வந்து அடுத்த வாரத்தில் அந்த தர்மத்தை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். சித்தர்கள் அனுமதிக்காக வெயிட்டிங் இன்னும் கொடுக்கல. அவங்க அனுமதி கொடுத்தாங்கன்னா தர்மத்தை பற்றி ஒரு நாள் நம்ம 1 நாள் 2 நாள் வகுப்பு எடுப்போம். அந்த கிளாரிட்டி வந்த பிறகு அந்த அமௌண்ட்டை பண்ணணும். இப்போ அந்த அமௌண்ட் கிரகணத்தை ஒதுக்கி வச்சிருங்க. ஏற்கனவே ஏதாவது நீங்கள் ஒதுக்கி வச்சிருந்தீங்கன்னா நான் சொன்னதை கேட்டு ஒதுக்கி ஸ்பேரில் வச்சிருந்தீங்கன்னா அதை அப்படியே வச்சுக்கோங்க. கூட இந்த அமௌண்ட்டையும் சேர்த்து வச்சுக்கோங்க. அது நீங்கள் உங்கள் வேலெட்டில் வச்சுட்டு இருந்தாலும் சரி, இல்லை கேஷாக வச்சுருந்தாலும் சரி, வேலெட்டில் அதுக்குன்னு ஒதுக்கி வச்சிருங்க. இதுக்காக சேரிட்டிக்காக இந்த அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருங்க. கேஷாக இருந்தால் கேஷாக தனியாக பெட்டியில் வச்சிருங்க, வீட்டில் பெட்டியில் வச்சிருங்க. இல்லை வேலெட்னா வேலெட் ஒதுக்கி வச்சுருக்கேன். இந்த ஜிபேல இவ்வளோ அமௌண்ட் வச்சிருக்கேன், ஃபோன்பேல இவ்வளோ அமௌண்ட் வச்சிருக்கேன், பிம்மில் இவ்வளோ அமௌண்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுலையோ உங்களுக்கு வச்சுக்கோங்க. ஆன்லைன்லையும் ஆஃப்லைன்லையும் அந்த அமௌண்ட்டை ஒதுக்கி ரிசர்வ் வச்சுக்கோங்க. அந்த ரிசர்வ் ஏற்கனவே வச்சிருந்தாலும் சரி, ப்ளஸ் இந்த கிரகண டைம்ல ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு அமௌண்ட் உங்களால் முடியும் 1 ரூபாய் சேரிட்டி பண்ண முடியலன்னு சொல்லாது. என்கிட்ட இல்லை, நானே கஷ்டம், அடுத்த வர சாப்பாடு நான் கஷ்டப்பட்டுக்கணும்னு சொல்லாதீங்க. அப்படி அந்த வார்த்தையை வரவே கூடாது. நான் சொன்னேன், பிச்சைக்காரர் கூட தர்மம் செய்வதற்கு இறைவன் வாய்ப்பளிக்கிறார். பிச்சைக்காரரை கூட அவரை விட தரத்தில் தாழ்ந்த, வருமானத்தில் தாழ்ந்த, பல வகைகள் அவரையும் தாழ்ந்து இருக்கிற அந்த பிச்சைக்காரருக்கு ஹெல்ப் பண்ண முடியும், பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ உங்களால் என்ன முடியுமோ, உங்கள் மனசில் என்ன தோணுதோ, உங்கள் கர்மாவுக்கு தகுந்த மாதிரி தான் தோணும். உங்கள் கர்மா நீங்கள் எந்த அளவுக்கு சுகப்படணும், எந்த அளவுக்கு சந்தோஷப்படணும், எந்த அளவுக்கு வந்து நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும், நீங்களும் உங்கள் தலைமுறையினரும் உங்கள் குடும்பத்தினரும் சந்தோஷமாக இருக்கணுமோ, அது வந்து உங்கள் மைண்டில் வந்து உட்காந்து அவ்வளோ பணம் செலவு பண்ணணுன்ற மாதிரி வரும்.
ஸோ அந்த தானமாக தர்மமாக கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டுக்கு நீங்கள் ஒரு தொகை ஒதுக்கி தனியாக ஆன்லைனாலும் சரி அப்படியே போட்டு எதுக்கி வச்சிருங்க. இந்த கிரகண தன்று நான் இதை தர்மம் செய்கின்றேன் அப்படின்னு சொல்லி எழுதுங்க. தானம்ன்ற வேர்டு யூஸ் பண்ணாங்க, தர்மமாக கொடுங்க. தானத்தை விட தர்மத்துக்கு தான் பலன் அதிகம். தர்மமாக கொடுங்க. தர்மம் செய்கின்றேன்னு சொல்லிட்டு அமௌண்ட்டு ஒதுக்கி வச்சிருங்க. நான் அது நெக்ஸ்ட் கிளாஸ் எடுத்த பிறகு அப்புறம் நீங்கள் யார் யாருக்கு எப்படி கொடுக்கணுமோ பண்ணுங்க. இப்போதைக்கு நீங்கள் அது ஒதுக்கி வச்சிருங்க, ஃபண்டு ஒதுக்கி வச்சுருங்க. அப்புறம் அந்த கிளாஸில் அந்த ஒரு அவேர்னஸ் தெளிவு கொடுத்த பிறகு உங்களுக்கு யாருக்கு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், எங்கே கொடுக்கணும்ன்ற தோணுதோ அது மாதிரி நீங்கள் கொடுங்க. இன்னும் இது வரைக்கும் கொடுக்கல சித்தர்கள், அவங்க அநேகமாக நெக்ஸ்ட் வீக்கில் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மன்னிப்பறிக்கை முடிச்ச பிறகு தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 3 நாள் பெண்டிங் இருக்குது. அது முடிச்ச பிறகு தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது கொடுத்ததும் நான் சொல்கிறேன். அப்போ வந்து நீங்கள் சேரிட்டி கொடுத்தாலும் ஓகே. பெரும்பாலும் நெக்ஸ்ட் வீக்கில் செல்லுவோம். ஏன்னா அந்த மன்னிப்பறிக்கை கொஞ்சம் இருக்குது, ஒரு 4 விஷயம் இருக்குது. அந்த 4 மன்னிப்பறிக்கை முடிச்சுட்டு ஒரு ப்ரோட்டோகால் கொடுக்கணும் உங்களுக்கு எல்லாருக்குமே. டே டு டே லைஃப்பில் எப்படி ஃபாலோ பண்ணணும், காலிலேருந்து நைட் வரைக்கும் என்ன மாதிரிலாம் ஃபாலோ பண்ணணும், ஒரு ப்ரோட்டோகால் கொடுத்துன்னு வச்சுங்க. அதோட முடியுது. அப்புறம் அடுத்து வேறு சப்ஜெக்ட் போகலாம். அது போன பிறகு தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் மேபி முன்னையும் கொடுக்கலாம். எப்படியும் நான் நெக்ஸ்ட் வீக்கில் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது நான் சொன்ன பிறகு பண்ணுங்க. அது வரைக்கும் நீங்கள் அவசரப்பட்டு யாருக்கும் கொடுக்காதீங்க இல்லையா. குழந்தைகளுக்கு பாருங்க, லாஸ்ட் டைம் போன மாதம் அமாவாசை இன்னைக்கு யாரோ தெரியாமல் ஏடா கூடமா கொடுத்து அடுத்த மாதம் கொடுக்க முடியாமல் காட்சி. அது வந்து அவருடைய இன்டென்ஷன் நல்ல இன்டென்ஷன். டாக்டர் சொன்னார் தர்மம் செய்யணும், நம்முடைய தெய்வீக கடமை ஆன்மீக கடமைன்னு சொல்லி கொடுத்தாரு. பட் அது வாங்கினவங்க சரியில்லை, வாங்குடைய கர்மா அவரை பாதிச்சு அடுத்த மாதம் கொடுக்க முடியாமல் போச்சு. இது வந்து ஒரு உதாரணமாக சொல்கிறேன், அவ்வளோதான். இது வந்து உதாரணம். அது மாதிரி நிறைய பேர் தப்பான தானம் தர்மம் பண்ணிட்டு வம்பளை மாட்டிட்டு கஷ்டப்பட்டுருக்கவங்க இருக்காங்க. பட் நாம தவறான கொடுத்த தானம், தவறான கொடுத்த தர்மம் தான் இதுக்கு காரணம்னு அவங்க தெரியல. பட் அது கொஞ்சம் டெலிகேட்டான விஷயம், ரொம்ப டெலிகேட்டான ரேசத்தின் டிஃபரன்ஸ் இருக்கு. அது நல்ல கர்மாவா கெட்ட கர்மாவா, இது பாசிட்டிவா நெகட்டிவா, இவங்களுக்கு கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு நான் ஒரு கிளாரிட்டி கொடுக்குறேன். கொடுத்த பிறகு நம்ம பண்ணிக்கலாம். அமௌண்ட்டை மட்டும் அந்த சேரிட்டி மஸ்ட், சேரிட்டி பிரச்சனை எல்லாருமே சேரிட்டி நான் ஒதுக்கலைன்னு யாருமே சொல்லாதீங்க. ₹1 கொடுங்க. அந்த அளவுக்கு கூட கொடுக்க முடியாத அளவுக்கு யாருமே இல்லை. எல்லாருமே நமக்கு தெரியும், எல்லாரோட ஃபைனான்ஸ் விஷயம் எனக்கு தெரியும். ₹1 கூட கொடுக்க முடியலன்னு யாருமே தெரியும். கண்டிப்பாக கொடுக்கலாம். கர்மானி ஹீலிங் ஃபாலோவர்ஸ் சேரிட்டியை லைஃப்ல ஒரு கடமையாக வச்சுக்கணும். அது கிரகணத்தின் டைம்ல நீங்கள் கொடுக்குற சேரிட்டி பல மடங்கு, 1000 மடங்கு, லட்சம் மடங்காக பெருகும். நீங்க எந்த அளவுக்கு ஹோல் ஹார்ட்டடா கொடுக்குறீங்கன்ற பொறுத்து. டாக்டர் சொல்றாரு சும்மா சும்மா எப்ப பார்த்தாலும் தர்மம் தர்மம், சரி போ கொடுப்போம் அப்படிங்கலாம் நினைச்சு கொடுக்க கூடாது. நீங்க வாழ்றதுக்காக, நீங்க சந்தோஷமா இருக்கணுக்காக, நீங்க ஆரோக்கியமா இருக்கணுக்காக, நீங்களும் உங்க தலைமுறையினும் உங்க சந்தையிலும் நல்லா இருக்கணுன்றதுக்காக நீங்க கொடுக்குறீங்க. நீங்க நல்லா இருக்கணுக்காக தான் கொடுக்குறீங்க. டாக்டர் நம்ம கைட் தான் பண்றாரு, சித்தர்கள் கைட் பண்றாங்க, இறைவன் கைட் பண்றாரு. நாங்கள்லாம் கைடிங் பீப்புள் தான். We are guiding people. நான் அடிக்கடி சொல்லுவேன், டாக்டர் இளங்கோ இஸ் எ கைட். என்னுடைய லோகல் கூட கைடு தான் இருக்கும். கைடு தான், நான் வழி தான் காட்டுறேன், கைடு. என்னுடைய லோகோ பாருங்க, என்னுடைய ஃபேஸ் கட்டு கீழே கைடு தான் போட்டுக்கும். டாக்டர் இளங்கோ கைடு தான் வரும். சரியா, நம்ம கைட் பண்றோம், அது பிடிச்சிக்கணும். ஸோ சேரிட்டிக்கு கண்டிப்பா ஒரு அமௌண்ட் ஒதுக்குங்க. எதிர் ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன் போட்டு ஒதுக்கி வச்சிருங்க. சொன்ன பிறகு நான் பண்ணுவேன். ஓகேவா? சமைச்சு புதுசாக சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கோம். இந்த கிரகணம் முடிச்ச பிறகு முடிஞ்ச வரைக்கும் படைச்சு எல்லா மாதிரி பார்த்துக்கோங்க. சமைச்ச உணவு புதுசாக சமைச்சு குக் பண்ணி சாப்பிடுங்க. காலையில் எழுந்து ஃப்ரெஷ்ஷாக குக் பண்ணி சாப்பிடுங்க. குளிச்சுட்டு தான் அடுப்பாத்த வைக்கணும். மற்ற எப்பயுமே வந்து நம்ம சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, பெண்கள் வந்து குளிச்சுட்டு தான் அடுப்பத்த வைக்கணும். பல் துலக்கி காலை கடங்கெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு தான் அடுப்புட போய் கையை வைக்கணும். நம்ம சாஸ்திரம் சொல்றது அதுதான். ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. காலையில் எழுந்தோடனே அப்படியே போய் அடுப்புன்னு நின்றுடுறாங்க. கேட்டால் பொண்ணை காலேஜுக்கு அனுப்பணும், பையனை ஸ்கூலுக்கு அனுப்பணும், வீட்டுக்காரர் ஹாஸ்பிட்டலுக்கு இதுக்கு ஆஃபீஸ்க்கு அனுப்பணும். இந்த மாதிரி எல்லாம் நிறைய வேலைகள் நாங்கள் என்ன பண்ணுறோம்னு சொல்லிட்டு 11 மணிக்கு பல்லு இறக்குறாங்க. நிறைய ஃபேமிலியில் பார்த்துருக்கேன். 11 மணிக்கு 12 மணிக்கு சொல்லுங்க. என்னன்னா இப்போதாங்க எல்லாரையும் எல்லாம் அனுப்பிச்சு முடிச்சேங்க, எல்லாம் ஃப்ரீ பண்ணி அடிச்சு நல்லா யாருக்கிட்ட இப்போதாங்க நான் பல்லே அப்போதான் வளர்க்குறாங்க. எல்லாத்தையும் முடிச்சு பேக் பண்ணி அனுப்பிச்சு முழுக்க நெகட்டிவ். அது முழுக்க நெகட்டிவ். குளிச்சுட்டு தான் அடுப்பு பற்ற வைக்கணும். சப்போஸ் குளிக்க முடியாது, அட்லீஸ்ட் டூத் ப்ரஷ் பண்ணிட்டு க்ளீன் பண்ணிட்டாவது அடுப்பு பற்ற வைக்கணும். சாதாரண நாட்களில் காலைல எழுந்த உடனே காலை கடன்களாக முடிச்சுட்டு பல்லு விளக்கிட்டு குளிச்சுட்டு அடுப்பு பற்ற வைக்கணும். உங்களால் முடியல சந்தர்ப்பம் சொன்னால் அட்லீஸ்ட் பல்லாவது விளக்கிட்டு க்ளீன் பண்ணிட்டு போயிட்டு நீங்கள் அடுப்பு பற்ற வைங்க. அதை விட்டுட்டு 11 மணிக்கு தான் பல்லு விளக்குறீங்கன்னா, அப்போ பல்லு விளக்காமையே அந்த வாயோடவே வீட்டில் எல்லாம் சமையல்லாம் செஞ்சு எல்லாம் ரெடி பண்ணி எல்லாத்தையும் தவறான நடைமுறை பண்ணக்கூடாது. அது பல வகையில் நம்மளை பாதிக்கும்.
பல வகையில் பாதிக்கும். அதனால அந்த மாதிரி பண்ணாதீங்க. நாளைக்கு பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக டெஃபினட்டாக காலைல எழுந்து டூ ப்ரஷ் பண்ணிட்டு காலை கடலாம் முடிச்சு குளிச்சுட்டு அடுப்பத்தை முதல்ல அடுப்பத்தை கூட அந்த அடுப்பத்தை வச்சு அதுக்கு புதுசாக குக் பண்ணி சாப்பிடணும். சரியா? அதில் வந்து பொதுவாகவே எல்லா நட்சத்திரக்காரர்களுமே பாதிக்கப்படுவாங்க. எல்லா நட்சத்திரக்காரங்களுமே ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கோம், எல்லாருமே கொடுத்துருக்கோம். அதில் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஒரு 5 நட்சத்திரக்காரங்க இன்னும் சின்சியராக கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. சரியா? சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, புனர்பூசம், விசாகம். நான் லிஸ்ட் அனுப்புகிறேன். சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, புனர்பூசம், விசாகம். எகெயின் சொல்கிறேன். சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, புனர்பூசம், விசாகம். இப்போ நான் சொன்னது எல்லாருக்குமே பொருந்தும். இவங்க இன்னும் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கும். இவங்க இன்னும் கொஞ்சம் அலர்ட்டாக, இன்னும் கொஞ்சம் சின்சியராக கரெக்டாக பண்ணுங்க. எல்லாருமே கரெக்டாக பண்ணுங்க. இவங்க வந்து இன்னும் ஒரு ஸ்டெப்பு இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். சரியா? பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும். ஆனால் ஸ்பெசிஃபிக்காக அந்த 5 நட்சத்திரக்காரர் சொல்லியிருக்கேன். ஓகே. எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். மெடிடேஷன் நைட்லாம் உட்காந்து சும்மா ஜஸ்ட் 10 நிமிஷம் உட்காந்தா போதும். 10 நிமிஷம் மெடிடேஷன், கிராண்ட் டைமில் 10-15 நிமிஷம் மெடிடேஷன் உட்காந்தா போதும். அதுக்கு மேலே தேவையில்லை. மணிக்கணக்கில் உட்காந்து நைட்லாம் பண்ணணும் அப்படிலாம் தேவையில்லை. நாட் நெசசரி. கண்டுபிடிக்காதீங்க. குழந்தைங்களையும் முடிஞ்ச வரைக்கும் வெளில அனுப்பாதீங்க. சின்ன குழந்தைங்க இருக்காங்க இல்லையா? குழந்தைங்களையும் முடிஞ்ச வரைக்கும் வெளில அனுப்பாதீங்க. அந்த டைம் கிராண்ட் டைம்ல வீட்டுக்குள்ள இருக்க மாதிரி பார்த்துக்கோம். ஓப்பன் டெரஸில் படுக்க வேண்டாம். நாளைக்கு ஒரு நாளைக்கு சில பேர் மொட்டை மாடியில் படுப்பாங்க, சில பேர் மொட்டை மாடியில் படுப்பாங்க, ஓப்பன் கிரவுண்டில் படுப்பாங்க, அப்புறம் வந்து மொட்டை மாடியில் படுப்பாங்க. அந்த மாதிரிலாம் வந்து யாரும் படுக்காதீங்க. நாளைக்கு ஒரு நாளைக்கு க்ளோஸ்டு கண்டிஷனில் படுங்க. மேலே ஏதாவது ஒரு கூரை இருக்கும், ஆகாயத்துக்கும் நமக்கும் மேலே ஏதாவது ஒரு கூரை இருக்கும். சரி, இந்த கண்டிஷன்லாம் எது வரைக்கும்னா கிரகணம் முடிகிற வரைக்கும், அப் டு 2 o'clock தான், 2 மணி வரைக்கும் தான். அதுக்கு மேலே தேவையில்லை, 2 மணிக்கு மேலே தேவையில்லை. ஸோ அதுக்குள்ளே படுக்கணும் தூங்குறோன்றவங்க சில பேர் நான் அந்த மாதிரி பார்த்துருக்கேன். ஓப்பன் டெரஸில் படுப்பாங்க, சில பேர் ஓப்பன் பிளேஸில் கிரவுண்டில் படுப்பாங்க. அது மாதிரி படுக்கிறவங்க நாளைக்கு அது மாதிரி படுக்க வேண்டாம். அப்படியே படுத்தாலும் ஆஃப்டர் 2 அது வரைக்கும் நீங்கள் வீட்டுக்குள்ள இருந்து ஆஃப்டர் 2 வெளில போய்க்கலாம். பட் கிரகணம் முடிகிற வரைக்கும், அந்த கிரகண டைம் தான், கிரகணம் முடிகிற வரைக்கும் வெளில அந்த மாதிரி ஓப்பனில் படுக்கக்கூடாது. ஓப்பனில் சாப்பிட எல்லாம் கூடாது. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அது பார்த்துக்கோங்க. தென் டிமாண்ட்ஸு, அப்புறம் நாட் ரிமோட்ஸு இதுக்கு தேவையில்லை. டூம் மெடிடேஷன். ஓகே, ரைட். எல்லாமே கவர் பண்ணிட்டேன். ஓகே, ரைட். எல்லாமே கரெக்டாக கிளியராக சொல்லியிருக்கேன். நல்லா பயன்படுத்திக்கோங்க. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அனுப்பிச்சி விடுங்க, நான் போட்டு பண்ணி நான் காப்பி வந்து யூடியூப்பில் உங்களுக்கு அனுப்ப சொல்கிறேன். அதை 1 செகண்ட் பார்த்துக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள். நாம் திரும்ப நாளைக்கு சந்திப்போம். சரிங்களா? வேறு ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள். இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிப்போம். சரி, இது பண்ணீங்கன்னா இதனுடைய நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராப்பராக பண்ணீங்களோ, இந்த மகிழ்ச்சி சந்தோஷமானதை வந்து மனோகாரகனான சந்திரன் கிட்டேருந்து நம்ம வாங்கி நாங்கள் ஏற்கனவே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். நாங்கள் உங்களுக்கு அந்த எனர்ஜி வாங்கிட்டு அடுத்த சந்திர கிரகணம் வரைக்கும், நெக்ஸ்ட் இயர் தான் வரும் திருப்பவும், அடுத்த சந்திர கிரகணம் வரைக்கும் இந்த மனோகாரகனுடைய சக்தி உங்கள் மனசில் மனோ உடல்னு சொல்லுவாங்க. மென்டல் பாடின்னு ஒன்று இருக்கு. நம்ம 6வதுலேயே மென்டல் பாடின்னு ஒன்று இருக்கு. நம்ம இன்விசிபிள் பாடியில் மென்டல் பாடின்னு இருக்கு. அந்த பாடி இந்த எனர்ஜி போய் ஸ்டோர் ஆகிக்கும். அந்த 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 எனர்ஜி இப்போ நாங்கள் கொடுத்துருக்கிற எனர்ஜி ப்ளஸ் இப்போ நீங்கள் வாங்க போகிற எனர்ஜி எல்லாமே இந்த மனோ உடல் தமிழில் சொல்லுவாங்க, மென்டல் பாடி இங்கிலீஷில் சொல்லுவாங்க. எட்ரிக் பாடி, அது கண்ணுக்கு தெரியாத உடல். அந்த உடல் அப்படியே இருக்கும். அடுத்த கிரகணம் வரைக்கும் உங்களுக்கு அது அப்படியே இருந்து அந்த மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக நல்லபடியாக சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கிறதுக்கு என்ன வழிகளுண்டோ அதெல்லாம் பண்ணி கொடுக்கும். ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். நாங்கள் நிறைய சேர்த்து வச்சுக்கிறோம். உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. எல்லாமே சேர்ந்து அடுத்த கிரகணம் வரைக்கும் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். சரியா? நாம் பண்ணியிருக்கோம். வேறு ஏதாவது டவுட்ஸ் தான் அனுப்பிச்சி விடுங்க, நம்ம கிளியர் பண்ணுறோம். நம்ம காப்பி அதேமாதிரி இன்னைக்கு ஈவினிங்குள்ள கையில் சேர்ந்துற மாதிரி நான் அனுப்பிச்சி விட சொல்லுவேன். ஓகேவா? ரைட். நம்ம இன்னைக்கு இதோட முடிச்சுப்போம். நாளைக்கு நம்ம மீண்டும் சந்திப்போம்.
கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. நன்றிங்க ஐயா. நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றி. ஐயா, மிக்க நன்றிங்க ஐயா. நன்றி. அன்பான புண்ணிய வணக்கம். ஓகே சார், தேங்க்யூ. நன்றி. நன்றி. மிக்க நன்றிங்கய்யா. நன்றி.